நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். யாரும் சொத்து சாக்கணுடைய அவசியம் இல்லை. தாய் தகப்பன் சொத்துக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கணுடைய அவசியம் கிடையாது. உங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். இடமில்லாம போக மட்டும் உங்களை ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை செய்து ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எது பேருக்கு நம்பிக்கை இருக்குது? அவர் நினைச்சிட்டா போதும். ஆமென் சொல்லுங்க. அவர் நினைச்சிட்டா போதும். அந்த குடும்பத்தை, உங்க குடும்பத்தை கர்த்தர் நினைச்சிட்டா போதும். கர்த்தர் நினைக்கிற ஒரு குடும்பமாய் நீங்க மாறிட்டீங்கன்னா போதும். அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். ஒண்ணுமே வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, உங்க குடும்பத்தை அவர் உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, உங்க குடும்பத்தை அந்த கிராமத்துக்கு ஒளிவிளக்கா மாத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, உங்க குடும்பத்தை ஒரு அடையாளமா மாத்தணும், அற்புதமா மாத்தணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா, அவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா ஹல்லேலூயா. அதுக்கு சும்மா தூங்கிட்டு இருக்கிறவங்கள கர்த்தர் உயர்த்த முடியாது. எங்கள் பிதாக்களுமை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகல. நான் தூங்கிட்டே இருந்தா நல்லா படிச்சு பாஸ் ஆகி நிறைய மார்க் எடுத்து மேலே போக முடியுமா? கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, இரவு பகலாக படிக்கிறாங்க, டியூஷன் அது இதுன்னு ஓடுறாங்க, ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க மெடிக்கல் லெவலில் வருது, என்ன டாக்டராக மாறுது, அதுக்கு மேலேயும் படிச்சுட்டே போகுது. எம்பிபிஎஸோடலாம் இப்போ நிறுத்த மாட்டாங்க. முன்னாடி இப்போ டாக்டர் சீட்டு கிடச்சிட்டா எவ்வளோ பெருசுன்னு நினைக்கிறோம், அதோட நிறுத்த மாட்டாங்க. படிச்சுட்டே இருந்து மேலே போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம் எங்கே இருக்குதோ அங்கே தான் ஆசீர்வாதம் வரும். இந்த வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை கூட கட்டளை இல்லாமல் கிடையாது. ஒரு வார்த்தை கூட, ஒரு ஆசீர்வாதம் கூட. இதே ஆசீர்வாதம் நிறைஞ்சது தான். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வார்த்தைகளின்படி வாழ ஆரம்பிச்சுட்டா எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழாக்காம மேலாக்க ஆரம்பிச்சிருவார். உங்க குடும்பத்தை வாழாக்காம தலையாய் மாற்ற ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் 3 காரியங்களே இருதயத்தில் அழுத்தி சொன்னார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறணும்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு தேவையானது என்ன? சரியா? இது பணத்தை வச்சு இந்த குடும்பத்தை கட்ட முடியாது, திறமையை வச்சு குடும்பத்தை கட்ட முடியாது. நிறைய திறமை உள்ளவங்க குடும்பம்லாம் இடிக்கப்பட்டுட்டு இருக்குது. சரியா? நிறைய தாளந்து உள்ளவங்க குடும்பம்லாம் இடிஞ்சு ஒன்றா இல்லாமல் சின்ன பண்ணாம மாறிட்டு இருக்குது. நிறைய ஊழியக்காரங்க குடும்பம் சதைக்கப்பட்டுட்டு இருக்குது. சரியா? அதனால எதை வச்சும் கிடையாது. எதை வச்சாலும் தாளந்துகள், திறமைகள், பணம், அந்தஸ்து, ஆஸ்தி, மனிதர்களுடைய பலன், மனிதர்கள் மூலமாய் வருகிற கணம், இதை வச்சு குடும்ப வாழ்க்கை கிடையாது. குடும்ப வாழ்க்கைக்கு கர்த்தர் 3 காரியங்களை சொல்கிறார். குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, குடும்பம் அசைக்கப்பட முடியாதபடி கண்மலை மேல கட்டப்பட்டிருக்கிற ஒரு குடும்பமா இருக்கணும்னா, அது ஆண்டவருடைய வருகை மட்டும் அந்த குடும்பம் உயர்ந்துட்டே இருக்கணும்னா, சந்ததிகள் உயர்ந்துட்டே இருக்கணும்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம தலைமுறை எப்படி இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த தலைமுறைகள் எல்லாம் இந்த தேசத்துல பலத்து இருக்கணும்னா, அந்த பூமியில பலத்து இருக்கணும்னா, ஒரு குடும்பத்துக்கு 3 ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதில் முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சந்தோஷமா சந்தோஷமா இருக்கிறீங்க. இது கேட்டாதான் கிடைக்கும். சொல்லுங்க, இது கேட்டாதான், கவனமா கேட்டாதான் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதத்துக்கு ஜாக்கிரதையா இருந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். தூங்கிட்டா பெற்றுக்கொள்ள முடியாது. சிந்தையை அங்கங்கே வச்சுட்டோம்னா பெற்றுக்கொள்ள முடியாது. 2024 போன மாதிரி அடுத்ததும் பறந்து போயிடும். அதனால ஜாக்கிரதையா இருந்துட்டோம்னா மேலே போயிடலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தா, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. எல்லா குடும்பத்துக்கும் ஆண்டவர் தருகிற முதலாவது கட்டளை இதுதான். முதல் கட்டளை, உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா, பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, தலைமுறைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, பணத்தை அவர் கேட்கல. சரியா? பணத்தை கேட்கல, உன் ஆஸ்தியை தாண்டி கேட்கல, அந்தஸ்தை தாண்டி கேட்கல, நீ எதை எனக்கு அள்ளி கொண்டு போடுண்டி ஆண்டவர் சொல்லல. அவர் சொல்லுகிறார், குடும்பம் நல்லா இருக்கணும்னா, குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சரி, இது கஷ்டமா? கர்த்தர் நல்லவர். நல்ல சந்தோஷமா இருங்க. கர்த்தர் பெரியவர். இது யாரையும் குறிப்பிட்ட நபரை பார்த்து சொல்லல, எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பத்தை பார்த்துன்னு சொல்றாரு. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நீங்க வெளிச்சமா இருக்கணும்னா, நீங்க இந்த பூமிக்கு உப்பா இருக்கணும்னா, நீங்க ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமான தலையாய் உயர்த்தப்படணும் அப்படின்னா சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாய். அப்போ உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருடைய முதல் அன்பும் சர்வ வல்லமையுள்ள தேவன் மேலதான் இருக்கணும். ஹல்லேலூயா. கணவனுடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு ஒட்டுமொத்தமாய் தேவன் மேல இருக்கும்போது உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா மாறிடும். அவருக்கு மிஞ்சி உலகத்துல யாருமே இல்லை. அவருடைய ஸ்தானத்துல மனைவியை கொண்டு வைக்க முடியாது, அவருடைய ஸ்தானத்துல கணவனை கொண்டு வைக்க முடியாது, அவருடைய ஸ்தானத்துல பிள்ளைகளை கொண்டு வைக்க முடியாது, அவர் ஸ்தானத்துல பெற்றோரை கொண்டு வைக்க முடியாது. முதல் அன்பு அவர் மீதுதான். எந்த ஒரு குடும்பம் என் முதல் அன்பு நீங்க தான் பாண்டி சொல்லுதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. வாக்கு தந்தார், வாக்கு நடக்கல நினைக்கிறீங்களா? அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றி முடிப்பார். சமயம் மாறும், காலம் மாறும், சூழ்நிலை மாறும், எல்லாம் மாறும், தேவன் மாற மாட்டார். அவர் உயிருள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம்னா அவர் செய்யக்கூடியதை யாரும் தடுக்க முடியாது. காலம் மாறிட்டு இருக்குதே, என்ன நாட்கள் நீடித்துட்டு இருக்குதே, நிலைமைகள் மோசமா மாறிட்டு இருக்குதே, ஆண்டவர் சொன்னது நடக்கலையே, அதுக்கு நடக்கிறதற்கு சரியான நேரத்தை வச்சிருக்கிறார். கரெக்டா பண்ணுகிற தகப்பன். நமக்கு தெரியாது. ஆனா அவர் சூழ்நிலைகளை அறிந்து உதவி செய்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, அந்த சர்ச்சில இருந்து வரட்டுறப்போ அது நல்லா புரிஞ்சு பார்க்கணும். எந்த ஒரு காரியம் பைபிளை வாசித்தாலும் சரி, ஏதாவது சாட்சிகளை கேட்டாலும் சரி, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அந்த சூழ்நிலையில் நம்மளை நிறுத்தி பார்க்கணும். பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில போங்கன்னு சொல்லியாச்சு. ஏன்னா காரணம் என்ன தெரியாது. வெளியில நல்லா குளிஞ்சுன்னு சின்ன ஒரு சர்ச்சு, சின்ன இடம் தான், ஒரு 5 சென்ட் இடமும் ஒரு சின்ன ஒரு சர்ச்சு தான், சின்னது தான், புரியுதா? சின்ன 5 சென்ட்டுக்குள்ள எவ்வளோ இருக்கும்னா அதை சுற்றி இடங்கள் கிடையாது, சின்ன ஒரு இடம். வெளியில போக சொன்ன உடனே அப்படி இருதயத்துல பரிதபிப்பு, எல்லாமே முடிஞ்ச ஒரு சூழ்நிலை. இவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சிட்டு, இனி ஊழியம் இல்லாம என்ன வாழ்க்கை, எல்லாமே முடிஞ்சிட்டுங்கிற ஒரு நிலைமையில உடைஞ்சிருக்கும் போதுதான் காதுல ஒரு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தொனிச்சுட்டே இருந்துச்சு. புற்றுக்குள்ள இருந்து ஈசல் புறப்படுகிறதை போல ஜனக்கூட்டத்தை தருவேன். எத்தனை வருஷம் ஆயிட்டுன்னா 11 முடிச்சு 12ல வந்துட்டோம். 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான தகப்பனார் அந்த இடத்துல ஒரு ஊழியத்துக்கு நீ வந்தபோது அவர் சொன்னார், புற்றுக்குள்ளிருந்து ஈசல் புறப்பட்டு வருகிறதை போல் உனக்கு ஆத்துமாக்களை தருவேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நீ தீர்க்க தரிசனமா எனக்கு ஜோம் நீட்டு சொன்னார். ஜபான் வேலையில என்னை பார்த்து சொல்றார், புற்றுக்குள்ளிருந்து ஈசல் புறப்பட்டு வருகிறதை போல ஆத்துமாக்கள் புறப்பட்டு வரண்டி. இப்போ எல்லாம் வரட்டி அடிச்சு ஒண்ணுமே இல்லாம கண்கள் கட்டப்பட்டு தவிக்கிற நேரத்துல அந்த தீர்க்க தரிசன வார்த்தை மறுபடியும் காதுல விழுந்ததை போல ஒரு நினைவு வந்துச்சு. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், புற்றுக்குள்ள இருந்து ஈசல் புறப்பட்டு வர்றது போல ஆத்துமாக்களை தர வேண்டி சொன்னீங்களப்பா, உங்க வார்த்தை பொய்யாகுமா? உங்க வார்த்தை அது நடக்காம போயிருமா? இன்னைக்கு வரட்டி அடிச்சுட்டாங்க, வாய்ப்பே இல்லை. திரும்ப மறுபடியும் இந்த பகுதியில ஊழியத்துக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. கண்ணு கட்டி காட்டுக்குள்ள விட்டு தவிக்கிறது போல தவிப்பு தான். சூழ்நிலையே இல்லை, சாத்தியமே இல்லை. நடக்குமா? இது நடக்குமா? இது மறுபடியும் நடக்குமா? இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உண்மைதானா? இந்த தீர்க்க தரிசனம் பொய்யாயிருமா? அந்த வார்த்தையை மட்டும் அறிக்கையிட்டு சொன்னீரே நீ சொன்னீரே, இந்த வார்த்தையை மட்டும் அறிக்கையிட்டு ஜோமனும் போதுதான் 13வது நாள்ல காதுல ஒரு சத்தம் கேட்குது, போ, அந்த இடத்த உனக்கு தான் வச்சிருக்கிற, உன்னை யாரும் வரட்ட முடியாது. கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா பிள்ளைகளுக்கு செய்வார். தாமதிக்கிறதுனால நம்ம சோர்ந்து போறோம், தாமதிக்கிறதுனால நம்ம அநேக கேள்விகளை எழுப்புறோம். ஆண்டவர் என் குடும்பத்துக்கு வாக்கு தந்தாரு, என் குடும்பத்துக்கு இதெல்லாம் செய்ய வேண்டி சொன்னாரு, ஆனா சூழ்நிலை இல்லையே, சாத்தியம் இல்லையே, அது தாமதித்து கொண்டு இருக்கிறதே, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே நினைப்போம். ஆனா அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர். ஆண்டவர் சொல்லிட்டார் என்கிற விசுவாசம் நமக்கு இருந்தா போதும். ஆண்டவர் பேசிட்டாரு, யாரும் பேசியிருக்கட்டும், யாரும் எதுவும் சொல்லி இருக்கட்டும், ஆனா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்துட்டாரே, எனக்கு இதை பேசியிருக்கிறாரே, செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. பேசினவங்களை விட்டுறணும். ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி உங்க காதுல வருகிற வார்த்தையை விசுவாசத்தோடு நீங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் பெரியவர். சொன்னவங்களை நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, யார் வாய் மூலமாய் வார்த்தை வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவரை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வாக்கு தந்தீரு, இப்படி சொன்னீரே, என் வாழ்க்கையில செய்யும் என்று சொல்கிற தேவ பிள்ளைகளுடைய பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். அதான் சொல்றார், ஆசீர்வாதமா மாறணும்னா, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும்னா செய்ய வேண்டிய முதல் காரியம்
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. யான் சொல்றாரு தெரியுமா? வாக்கு தத்தத்தை நம்புறது அவர் மேல அன்பா இருக்கிற பிள்ளைதான் நம்பிக்கணும். யார் அவர் மேல அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்களால தான் வாக்கு தத்தத்தை நம்ப முடியும். கொஞ்சம் பின்மாற்றத்துல போய் பாருங்க, அறக்குறை விசுவாசத்துல போய் பாருங்க, அறக்குறைய ஆண்டவரை தேடி பாருங்க. சரியா, நல்ல பலனா இருக்கிறேன், நல்ல ஆவியில் அனலா இருக்கிறேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. நல்ல ஆவியில உற்சாகமா இருக்கிறேன், ஆவியில நல்ல தெம்பா இருக்கிறேன், நான் சொன்ன உடனே அற்புதம் நடக்குது. ஏன்? உச்சகட்டத்துல இருக்கிற அன்பின் உச்சகட்டத்துல இருக்கிற விசுவாசத்தின் உச்சகட்டத்துல இருக்கிற எல்லாம் நடக்குது. இப்படிதான் கடைசி வரை நடக்கும் இல்லை. இதுல ஜாக்கிரதையா இருந்துட்டோம்னா வளர்ந்து பெருகலாம், கீழே மாற வர மாட்டோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கிறீங்க. அதனாலதான் அனுதினமும் ஆராதனை, அனுதினமும் தேவனுடைய பாதம். அதனால்தான் அனுதினமும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், அனுதினமும் தேவனுடைய பாதத்திலிருந்து பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். நேற்று நடந்தது அல்ல, நேற்று நடந்தது அல்ல, முந்தா நேற்று நடந்தது அல்ல. இன்றைக்கு தேவ பிரசன்னத்தில் இருந்து ஆண்டவரே நான் பெற்றிருக்கிற அபிஷேகம் வளரணும்ப்பா, நான் பெற்றிருக்கிற உன் மேல வச்சிருக்கிற அன்பு வளரணும் ஐயா, உங்க கூட வச்சிருக்கிற நெருக்கம் வளரணும்ப்பா. இதுல யாரு தாகமா இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனை நேசிக்க முடியும். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் பெரியவர். இது படிப்பு தேவையில்லை, சரியா? இதுக்கு பட்டம் தேவையில்லை, இதுக்கு திறமை தேவையில்லை, இது தாளந்து தேவையில்லை. உள்ளம் போதும், இருதயம் போதும். பேதையா இருப்போம், 4 பேருக்கு முன்னாடி நின்று பேச பலன் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கூட ஆண்டவரை உண்மையா நேசிக்க ஆரம்பிச்சுட்டுன்னா அவர் சொன்னதை செஞ்சிருவார். குடும்பத்தை ஆசீர்வாதமா மாத்திருவார், குடும்பத்தை அடையாளமா மாத்திருவார். ஒரு குடும்பம் அட்ரஸ் இல்லாத குடும்பமா இருக்கக்கூடாது. ஏதோ இவங்களும் ஒரு கிறிஸ்டின் தான், இவங்களும் இந்த குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான் சொல்றது குடும்பம் அல்ல. உங்க குடும்பத்தை அடையாளமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அற்புதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இவங்களாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க தான், அதுக்காக அல்ல. பாருங்க, இந்த வீடு ஆண்டவரை தேடுற வீடு தான், இதுக்காக அல்ல. இந்த வீட்டை அந்த கிராமத்துக்கு ஒளி விளக்காய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்க பட்டணத்திற்கு ஒளி விளக்காய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எத்தனையோ வீடுகள் இருந்துச்சு, பஞ்சம் பெருகின போது கேரி தாற்றுல தண்ணி வத்தி போச்சு. ஆனா ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றா, போ சாரிபாத் ஊருக்கு போ. நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நிறைய ஆண்டவரை நம்பினவங்க இருந்திருப்பாங்க, நிறைய கொடுத்தவங்க இருந்திருப்பாங்க, நிறைய திறமைசாலிகள் இருந்திருப்பாங்க, நிறைய பணக்காரங்க இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றார், அங்கே உன்னை போஷிக்கும்படியா, உன்னை பராமரிக்கும்படியாய் ஏழை விதவைக்கு கட்டளையிட்டேன். உங்க கிராமத்துல யார் ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ அவங்க மேல கர்த்தருடைய கண்ணு விழும். உண்மையா நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா, உங்க கிராமத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் வந்தாங்கன்னா உங்க வீட்டுல தான் வந்து தங்குவாங்களே தவிர உங்க வீட்டை விட்டுட்டு நேசிக்காத இன்னொரு வீட்டுல போய் தங்க கர்த்தர் விட மாட்டார். உங்க வீட்டுக்கு தேவனுடைய பிள்ளைங்க வர்றாங்களா, உங்க வீட்டுக்கு தேவனுடைய ஒத்தாசை இருக்குதா, உங்க வீட்டை தேவனுடைய பிள்ளைங்க நேசிக்கிறாங்க அப்படின்னா உங்க மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். உள்ளத்தை கேட்கிறாரு, முழு இருதயத்தோடு நேசி, உன் முழு ஆத்துமாவோடு உன் முழு பலத்தோடு தேவனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். அந்த தலைமுறைகள் எப்படி இருக்குமா பாருங்க. அதே உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உபாகமம் 5:10 அசைக்க முடியாத ஆசீர்வாதத்தை சொல்றாரு. 5:10 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அன்புனா என்ன தெரியுமா? நான் படிச்சு கற்று தந்ததை சொல்லி தரேன். அன்புனா என்ன தெரியுமா? தகப்பனை துக்கப்படுத்தாததுதான் அன்பு. இன்னைக்கு தூர இடத்துல இருந்து பிள்ளை வருது, சரியா? வீட்டுல தாய் தகப்பன் இருக்கிறாங்க, தூர இடத்துல இருந்து பிள்ளை வருதுங்கிற செய்தி இன்னைக்கு காலையில பிள்ளை வருது அப்படின்னா ராத்திரி தூக்கம் வருமா? நீங்க தான் தலையாட்டுறீங்க. ராத்திரி தூக்கம் வருமா? எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, எல்லாத்தையும் இது பண்ணி, சாப்பாட்டெல்லாம் ரெடி பண்ணி என் பிள்ளை வருது, சரியா? கணவன் தூர தேசத்துல இருக்கிறார், மனைவிமார் இங்க இருக்கிறீங்க, சரியா? காலையில கணவர் வாராருங்கிற செய்தி வருது. இன்னைக்கு காலையில, நாளைக்கு காலையில என் கணவர் வருகிறார் தூர இடத்திலிருந்து, இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டு என் கணவர் திரும்பி வருகிறார்னு சொன்னோன்னு என்ன வீடு குப்பைக்குழியாவா இருக்கும்? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? குப்பைக்குழியாவா இருக்கும்? கணவர் வாராரு, சரியா? பிள்ளை வருது, திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல போய் கூப்பிடணும். காலையில 7 மணிக்கு ஏர்போர்ட்ல வண்டி நிற்கணும். நீங்க 8 மணிக்கு எழுப்புவீங்க.
அப்புறம் எப்படி இருக்கும்? 7 மணிக்கு ஏர்போர்ட்டில் போய் நிற்கணும்னா நீங்கள் 8 மணி நேரம் உறங்குவீங்களா? பார்ப்பீங்க டைம் 8 ஆகிட்டா, ஐயோ வண்டிக்காரர் போடலையே, வண்டி போகணுமே, என் கணவர் 7 மணிக்கு வந்துடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி நிர்விசாரமாக 8 மணிக்கு எழும்புவீங்களா? எழும்புவீங்களா? அன்புனா என்ன? ராத்திரி தூக்கமே வராது. காலையில் வந்துடுவார். 2 நாளைக்கு முன்னே வீடு, அது வரைக்கும் சும்மா கிடந்த வீடெல்லாம் சுத்தமாக மாற ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் அங்கங்கே கிடந்த பொருள் எல்லாம் தேடி பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிரும். 2 நாள் எங்க, 1 வாரத்திலேயே டக்கு டக்குன்னு இருதயம் அடிக்க ஆரம்பிச்சிரும். வீட்டுக்கு என் எஜமானன் வருகிறாரு, கணவர் வர்றாரு, என் பிள்ளை வருது, என்ன ஒரு ஆயத்தம்னு. அன்பு இருந்தால் அந்த ஆயத்தம் தான் நடக்குது. அன்பு இருந்தால் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே விழிப்பு வந்துடும். கிளம்பி போயாச்சா, டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி போயாச்சா, ஏர்போர்ட் போயாச்சா, என்ன ஏர்போர்ட்டில் வந்து வண்டி சேர்ந்துட்டா, ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருங்க. எதனால சொல்லுங்க. புரியுதா? வசனத்தை மட்டும் சொல்லி இருந்தா புரியாது. காது கொடுத்து கவனமா கேட்டு நிதானித்து பாருங்க. புரியுதா? 9 மணிக்கு ஆராதனை தொடங்குது. என் அப்பாவை துதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் உட்காருவேன். இதுதான் அன்பு. 9 மணிக்கு ஆராதனை துவங்குது, 5 நிமிஷம் கூட நான் பிந்த மாட்டேன். ஆராதனை தொடங்க துதிக்க ஆரம்பிச்ச உடனே தூதர்களுடைய சேனைகள் வந்து இறங்கிரும். சரியா? நான் பிந்தி போக மாட்டேன். ஆராதனைக்கு முன்னாடியே போய் நான் அதில் போய் உட்காந்துருவேன். 9 மணிக்கு ஆராதனை துவங்கினா ஒரு 8:50க்கு முன்னையாவது என் இடத்துல போய் உட்காந்துருவேன். ஆராதனை துவங்கினோடனே என் அப்பா என் இடத்த பார்த்து இடம் காலியாக இருக்குதேன்னு நினைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இதுதான் அன்பு. இந்த வைராக்கியத்தில் எப்போ வர்றீங்களோ அன்னைக்கு தான் இந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை. கர்த்தர் நல்லவர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இந்த வசனம் இருக்கட்டும். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சரியா? சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். பாருங்க, உங்கள்கிட்ட சொல்லி இல்லை, என்னால 6 மணிக்கு கிளம்ப போயிடுவேன். 6 மணிக்கு முன்னாடி ஜெபத்தை முடிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்ப போயிட்டு நான் கிளம்பி வந்து உட்காந்துட்டு தான் வசனங்களை பார்க்க ஆரம்பிப்பேன். ஏன் இங்கே லேட் ஆகிடக்கூடாது. 6 மணிக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறேன். புரியுதா? எதுக்கு தருமா? ஆசை, தாகம், வாஞ்ச. முழு இருதயத்தோடும் அன்பு இருந்துச்சுன்னா நிர்விசாரமா இருந்து கூட மாட்டோம். நான் பிதாவானால் எனக்குரிய கணம் எங்கே என்று கேட்கிறார். அன்பு 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 அன்பு, அவர் மேல அன்பு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும். புரியுதா? நல்ல நிலமும் இருக்கும், வழியோர நிலமும் இருக்கும், கற்பாற இடமும் இருக்கும், முட்களி நிலமும் இருக்கும். நீங்க எந்த நிலமா இருக்கிறீங்க, அதான் ரொம்ப முக்கியமான காரியம். புரியுதா? யோசித்து பாப்பேன், ஐயா இருக்கிறதே கிருபை தானப்பா, உயிரோடு இருக்கிறதே கிருபை தானே, ஜீவனோடு இருக்கிறதே கிருபை தானே, தேவனுடைய பாதத்துல இருந்து உட்கார்றதே கிருபை தானே. ஆனாலும் கூட அந்த இருதயம் ஒரு லிமிட்டுக்கு மேல கேட்டுக்கொள்ள முடியாம அந்த இருதயம் அப்படியே ஒரு கற்பாறையா மாறுது பாருங்க. போர் போடுவாங்கன்னு நினைக்கலாம். கற்பாறை வந்ததுக்கு பிறகு குறிப்பிட்ட இடத்துக்கு கீழே போர் கீழே இறங்காது, சொல்லிடுவாங்க. போட முடியல, பாறையா இருக்குது, போட முடியல. ஆனா ஒரு நல்ல நிலமா இருந்துச்சுன்னா பாருங்க, இதுல ஒரு தர தொட்டி தோண்டினாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தோண்டிட்டு சொன்னாங்க, தோண்ட முடியல, போட்டு போயிட்டாங்க. நான் யோசிப்பேன், இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆழத்துல தோண்டி இருந்தா என்ன கொஞ்சம் தண்ணி மழை நேரம் சேகரிக்கப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி. அப்போ பாறை இடத்துல கீழே ஆழத்துல தோண்ட முடியாது, ஆழத்துக்குள்ள போகாது, ஒரு குறிப்பிட்ட லெவலோடு நின்றோம். நம்முடைய இருதயம் பாறையா இருக்குதா, ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு ஆண்டுடைய வார்த்தை அதுக்கு உள்ள இறங்க முடியாதபடி பாறையா இருக்குதுன்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நஷ்டம் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். புரியுதா? நமக்கு தான் நஷ்டம். உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வீடு ஆசீர்வாதமான வீடா மாறிடும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தான் முதலாவது ஆலோசனையா தருகிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இப்படி அன்பு கூர்ந்தா 1000 தலைமுறை மட்டும் இறக்கத்தை காட்டுவாராம். பயப்படவே வேண்டாம். சந்ததி எப்படி இருக்கும்? என் பிள்ளைகளுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? உங்க பிள்ளைகளுடைய பிள்ளை, பிள்ளையினுடைய பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? உங்க பிள்ளையை நீங்க பார்த்துருவீங்க, அந்த பிள்ளைக்கு பறக்கக்கூடிய பிள்ளை, அதுக்கு பறக்கக்கூடிய பேரம்பேத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியனா கை தூக்க பார்ப்போம். பார்த்துருவேன்னு சொல்றவங்க ஏன் அப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்க? பாருங்க, உங்க பிள்ளைய பாருங்க. இந்த பிள்ளைக்கு பறக்கக்கூடிய பேரம்பேத்தி, அது கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு பறக்கக்கூடிய பேரம்பேத்தியை பார்த்துக்கிடுவீங்களா?
இப்போ உங்களுக்கு யார் தெரியுதா? உங்க பிள்ளை தான் தெரியும். எட்டி பாருங்க, உங்க பிள்ளைங்கள எட்டி பாருங்க. சந்தோஷமா இருங்க. இன்னும் ஒரு துக்கம், சிரிப்பே இல்லை. நான் யோசிக்கிறேன், இந்த ஆட்கள் வீட்டுக்குள்ள சிரிப்பாங்களான்னு யோசிக்கிறேன். யார் வீட்டுல நல்லா சிரிப்பாரு? அன்னைக்கு ஒரு மகள் சொன்னா, இங்க ஏன் யாரும் தெரியல, சரி சொல்லிடுவோம். சொன்னா வீட்டுல சிரிப்புனாலே என்ன தெரியாது, சிரிச்சதே கிடையாது. எங்க வீட்டுல சிரிச்சதே இல்லை, சிரிப்பு சத்தத்தையே நான் பார்த்தது இல்லை. சொல்றாங்க, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க வீட்டுல சிரிப்பு சத்தத்தையே பார்த்தது இல்லை. வீட்டுக்குள்ள சிரிப்புனாலே என்னன்னு தெரியாது. பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சது, அம்மா ஒருத்தருக்கு ஒரு அப்பா அம்மா சிரிச்சது, பெற்றோர் பிள்ளைங்க சிரிச்ச சிரிப்பு சத்தமே என் காதுல விழுந்ததே இல்லைன்னு. எத்தனை வீட்டில் அப்படி சிரிப்பு சத்தமே இல்லாமல் இருக்கிறீங்க? எங்கள் வீட்டில் நல்லா சிரிப்போம், எங்கள் வீடு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை துக்காவும். இப்படி சொன்னால் தான் வலிக்கு எடுக்க முடியும். எங்கள் வீட்டில் எப்பவும் சிரிப்பு சத்தம் தான். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எங்கள் வீட்டாரோட நல்லா சிரிச்சு, எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். வெளியில் சிரிக்கிறதை காட்டிலும் வீட்டுக்குள்ளே தான் ரொம்ப சிரிக்கிறோம்னு சொல்கிறவங்க, இது 1000 மடங்கு பெருக்கமாக மாற்றி தந்துடுவார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை தான் தட்டுங்களா, நல்லா கையை தட்டி அல்லேலூயா. ஆமென். வீடு எதுக்கு? மனைவி எதுக்காக? பிள்ளை எதுக்காக? கணவன் எதற்காக? வீட்டுக்குள்ள மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வெளியில நின்று சிரிக்கிறதுக்காக அல்ல. வீட்டுக்குள்ள அடியும் சண்டையும் போட்டுட்டு வெளியே இருக்கிறவங்களை அணைக்கிறதுக்காக இல்ல. கணவன் மனைவியுடைய அன்பு எதற்காக? பிள்ளைகளுடைய அன்பு எதற்காக? பெற்றோருடைய அன்பு எதற்காக? எதற்காக? யோசித்து பாருங்களா, யோசித்து பாருங்க. மனைவியை பார்த்து சிரிக்க மனை இல்ல, மற்றவங்களை பார்த்து சிரிக்கிற எத்தனை உள்ளங்கள் இருக்கிறது தெரியுமா? கணவனை பார்த்து சிரிக்க மனை இல்ல, அடுத்த ஆண்களை பார்த்து சிரிக்கிற எத்தனை உள்ளங்கள் இருக்குது தெரியுமா? பிள்ளைகளை அணைக்க முடியல, பிள்ளைகளை நேசிக்க முடியல, அடுத்தவங்களை நேசிக்கிற எத்தனை உள்ளங்கள் இருக்குது தெரியுமா? தான் வீட்டுக்கு சம்பாத்தியம் பண்ணி போடாம அடுத்த வீட்டுக்கு படுற எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஏன் குடும்பத்தை தந்தாரு? எதுக்கு ஒரு மனைவியை தந்தார்? அடிக்கும்படியா அல்ல, அடிக்கும்படியா அல்ல. மனைவி அடிச்சா யோசித்து பாருங்க, மனைவி அடிக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. கணவனை திட்டி தீக்கிற, கணவன் அடிக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிள்ளைகளை அடிக்கிற, பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளைய பகைக்கிறான். சரிதான், சரிதான். பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கணும், சரிதான். அதுக்கு நீ மூர்க்க குணமா எதுக்கு எடுத்தாலும் திட்டு. அன்னைக்கு காருக்குள்ள இருந்துட்டு ஒரு தாயும் மகளையும் பார்க்குறேன். ரெண்டு சகோதரிகளா 2-3 சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாங்க. இந்த காருக்கு வெளியே அந்த ட்ரெஸ்ஸு கடையை விட்டு, அந்த துணி கடையை விட்டுட்டு வெளியில வந்த உடனே அந்த 2-3 சின்ன பிள்ளைங்க அதில் விளையாடிட்டு நிற்குது. இது 2 சகோதரிகள் நல்ல அழகா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அப்படி சிரிச்சுட்டு அப்படி கும்பாலம் போட்டு வெளியே வர்றாங்க. நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். இது பாவம், 2 சின்ன பிள்ளைகள். ஒரு சகோதரி வந்தா பாருங்க, அதுல ஒரு பிள்ளைய கையில தூக்கிட்டு அடிச்சாலே அடி பார்க்கணும், அடிச்சாலே அடி. அந்த பிள்ளை ஒண்ணு பரிதாபமா இருக்கு, அழுது அடிக்கிற. அந்த பிள்ளை எதுக்கு அடிக்கிறா தெரியல, அந்த துணிக்கு மேல யாரையும் உட்காந்து விளையாடிட்டு இருக்குது, அடிக்கிறா. வெளியில துணி கொஞ்சம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க, அந்த துணிக்கு மேல யாரையும் உட்காந்து, அது பச்சிலங்குழந்தை யாரையும் உட்காந்து விளையாடுது. வந்து பார்த்து அந்த பிள்ளையை பிடிச்சிட்டு அடிக்கிறா. அடிச்சு முடிச்சுட்டு அந்த கூட வந்து அந்த பெண்ணோட பார்த்து சிரிச்சு கும்பாலம் போட்டுறா. யோசிச்சேன், இது வாழ்க்கையா? இது வாழ்க்கையா? இது வாழ்க்கையா? பிள்ளை இல்லாம பிள்ளை இருக்கிற இடத்துல இன்னொரு பிள்ளையை கொண்டு வச்சு நிரப்ப முடியுமா? நிரப்ப முடியுமா? யோசித்து பாருங்க. பிள்ளையை நேசிக்க முடியுதா? கணவனை நேசிக்க முடியுதா? மனைவியை நேசிக்க முடியுதா? பெற்றோரை நேசிக்க முடியுதா? அதான் சொல்லுவாங்க, குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதலாவது கட்டளை. இப்படி இருக்கிற பிள்ளைங்க அந்த குடும்பத்தை சொர்க்கமாய் பரலோகமாய் மாற்றி விடுவார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஆமென். நீ சொல்லுமா, நிகர் இல்லாத உம்மை நான் பெற்றுக்கொண்டேன் ஐயா. கையில நம்மளை அணைக்கிற கை காயப்பட்ட கையா. சரி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைச்சு பார்க்கையிலே என் உள்ளம் துடிக்குது ஐயா. ஆனா இந்த கையினால என்ன சேதப்படுத்துறோன்னு, இந்த கையை வச்சு நம்மளை நேசிக்கிறவங்களை என்ன சித்திரவதை பண்றோம், என்ன
இந்த கையை வச்சு நம்மளை அணைக்கிறவங்களை என்ன சித்திரவதை பண்றோம்? என்ன நமக்கு ஆகாரத்தை சமைச்சு நமக்கு ஒரு வாழ்க்கை துணையா இருக்கிறாங்களே, நமக்கு ஒரு ஆதரவா இருக்கிறாங்களே. உன் வாழ்க்கை துணை இல்லாவிட்டால் நீ தனிமரம் தானே. வாழ்க்கை துணையாய் தந்த பாத்திரங்களை எத்தனை அடி அடிக்கிறோம்னா என்ன அடி அடிக்கிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவருடைய கரை அப்படி இல்லை, அது அணைக்கின்ற கை. அல்லேலூயா. தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை பேர் வீட்டில் சண்டை வந்தோன்னா தூக்கி ஒரே அடி அடிக்கிறோண்டி சொல்லுவாங்க. ஒரு அடிக்கு நீ பழத்து விட மாட்டான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது மட்டும் இல்லை, அடி அப்படி அடிச்சு சதைக்கிற எத்தனை குடும்பங்கள், தேவ பிள்ளை குடும்பம் அப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டாங்க. சண்டையில் அந்த மனைவி தான் கழுத்தில் இருந்த செயினை தூக்கி எறிஞ்சு ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா கணவர் அடித்ததில் செயின் எங்கேயோ பறந்து தொலைஞ்சி போச்சின்னு சொல்லி நான் பயங்கர சண்டை. அவர் ஃபோன் பண்ணி ரொம்ப துடிச்சாரு. அக்கா இப்படி நான் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் நான் அடிச்சிட்டேன், நான் அடித்ததில் செயின் பறந்துட்டேன்டி, செயினை ஒழிச்சு வச்சுட்டா எனக்கு தெரியும், ஏன்னா நான் செயினை தொடவே இல்லை. வீட்டாரெலாம் வந்து என்னை சித்திரவதை பண்ணுறாங்க. நான் அடிக்கலை, நான் செயினை தொடலை, ஆனால் நான் அடித்ததில் செயின் அது உடஞ்சிட்டு, அது செயின் பிஞ்சிட்டு, செயின் எங்கேயோ போயிட்டு அப்படின்னு சொல்லி செயினை காணையில அப்படின்னு சொல்லி நீ நிற்கிறா. 2-3 நாள் ஆச்சு. அந்த கோபம் கொஞ்சம் தணிஞ்ச பிறகும் அந்த மனைவி அந்த செயினை கணவருடைய கையில் கொடுக்கல. நீ அடித்ததுல எங்கேயோ போயிட்டு அது தொலைஞ்சு போச்சு. புரியுதா? அவ்வளவு சண்டை போட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கணவர் இல்லை, அவர் இறந்துட்டார். 2 பிள்ளைகளை வச்சுட்டு அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்குது. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவர் தந்த வாழ்க்கையை வீணடிக்க மாட்டேன். இது வர போனது எப்படியோ போச்சுப்பா. கையை வைத்து சொல்லுங்க, நான் முழு இருதயத்தோடு நேசிப்பேன். அவரை நேசிக்கும் போது தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நேசிக்க முடியும். கையை வைத்து சொல்லுங்க, நான் நேசிப்பேன், உங்களை நேசிப்பேன்ப்பா, உங்களை நேசிப்பேன், எனக்கு தந்திருக்கிற என் வாழ்க்கையை நேசிப்பேன், என் பிள்ளைகளை நேசிப்பேன், என் வீட்டாரை நேசிப்பேன். அல்லேலூயா, ஆமென். வீடு குட்டி பரலோகமாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றார், முழு இருதயத்தோடு அவரை நேசிச்சாதான் நம்ம வீட்டாரை நேசிக்க முடியும். நல்லா ஒன்று புரிஞ்சு கொடுங்க, அடுத்தவங்களை ஈஸியாக நேசிச்சிடலாம். உங்கள் ஃப்ரெண்டை ஈஸியாக நேசிச்சிடலாம், ஏன்னா அவங்க கூட எப்பவுமே இருக்க மாட்டாங்க. அடுத்த வீட்டுக்காரங்களை எப்பவுமே நேசிச்சிடலாம், ஏன்னா உங்க கூட அவங்க கிடையாது, கூட இல்லை. புரியுதா? அடுத்தவங்களுக்கு சுவையா தெரியும், ஏன் அவங்க கூட அவங்க இல்லை, அவங்க பழக்க வழக்கங்கள் தெரியாது, பேச்சுகள் மாத்திரம்தான் தெரியும். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுடைய ஆதி முதல் அந்த வர கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவான், விட மாட்டேன் அப்பா. சொல்லுங்க, உங்களை நேசிப்பேன். நல்ல சத்தமா சொல்லுங்க, முழு இருதயத்தோடு நேசிப்பேன், என் முழு பலத்தோடு நேசிப்பேன். ஆண்டவரை நேசிக்காம வேற எதை மேல நேசம் வச்சாலும் அது விக்கிரகம் தான். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம உங்க கணவனை நேசிச்சாலும் அது விக்கிரக ஆராதனை தான். அவர் மேல அன்பு காட்டாம உங்க மனைவி எவ்வளவுதான் நேசிச்சாலும் அது விக்கிரகம் தான். அவர் மேல முழு அன்பு வைக்காம பிள்ளைகளை என்னத்தான் நேசிச்சாலும் அது விக்கிரகம் தான். அந்த பிள்ளைங்க தான் தெருவில் விட்டுட்டு போயிடும். அல்லேலூயா. சத்தியம் புரியுதா? எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க, நல்லா கழிவுர்ந்து அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி ஆமென், நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈஸியா சொல்லி தராரு. இப்படி வாழ்ந்த பிறகும் சில நேரம் எங்க வீட்டுக்குள்ள அப்படி காற்று வீசுது, வீட்டை சின்ன பின்னமாக்க பிசாசு வர்றானே. உண்மையாதான் ஆண்டவரை தேடுறோம், உண்மையாதான் அவரை நேசிக்கிறீங்க, முதல் அன்பு அவர் மேலதான். ஆனாலும் எங்க வாழ்க்கையில் எங்க வீட்டுக்குள்ள அப்படியே சின்ன பின்னமா கப்பல் உடைகிறதை போல எங்க வாழ்க்கையை உடைக்க பிசாசு வரன்னு நினைக்கிறீங்களா? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேற ஒண்ணுக்கு வரலாம், அவன் வரதான் செய்வான். ஆனா உங்களுக்காக கர்த்தர் வெற்றி கொடி ஏந்துவார். கைகளை தட்டி எல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. தேவனை உண்மையாய் நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய குடும்பத்தை பிசாசு அழிக்க முடியாது. எந்த குடும்பம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்குதோ அந்த குடும்பத்தை பிசாசு சின்ன பின்னமா மாற்ற முடியாது. அதுல கவனமா இருந்துட்டீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம சபையில் உள்ள ஒரு மகள் தான் அந்த ஒரு நாள் சொன்னாக்கா, இப்ப ஆசீர்வாதத்துக்காக நாங்க ரொம்ப உழைக்காம செயல்படாம எங்களை சீர்படுத்துறதுக்கு நாங்க இடம் கொடுக்குறோம். எங்களை எந்தெந்த இடத்துலலாம் எங்களை ஆயத்தப்படுத்தணுமோ அதில் நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். ஆண்டவருக்கு எங்களுக்கும் உள்ள நெருக்கத்துக்கு மாத்திரம் முதலிடம் கொடுத்துட்டே இருக்கிறோம். இதில் முதலிடம் கொடுக்க நாங்கள் செய்கிற காரியத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இப்போ பெருத்த விதமாய் அதை அந்த மகிமையாக இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்கிறோம். எவ்வளோ உண்மையான காரியம் என்ன, ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவை மட்டும் நம்ம சீர்படுத்திட்டே இருந்தால் போதும். ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை மட்டும் வேற எதுலையும் கை வைக்காண்டா,
வேற எதுலயும் உங்க மனதை செலுத்தாண்டாம். வேற எதன் மீது உங்க கண்ணை வைக்காண்டாம். நல்ல வேலை வேணுமா, உயிர் வேணுமா, நல்ல ஒரு எதிர்காலம் வேணுமா, உங்க குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கணுமா, ஒளி விளக்கா இருக்கணுமா, அடையாளமே தெரியாத நீங்க அடையாளமா மாறணுமா, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத நீங்க பிரயோஜனமான பாத்திரமா மாறணுமா, உங்களை மனுஷங்க தேடி வரணுமா. நல்லா புரிஞ்சு கொடுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்க நான் என் குடும்பம் இருக்க, நானும் என் குடும்பமானு நினைக்கிறவங்கள ஒரு நாள் மற்றவங்க தேடி வர மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்க யார் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறுறாங்களோ உங்களை தேடி ஜனங்கள் ஓடி வருவார்கள். அல்லேலூயா. கனி இருக்கிற இடத்த தேடி பறவை கூட்டம் போடுற மாதிரி நீங்க உங்க கையை நீட்ட சில பேர் பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்க நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, இப்படி வாழ்றவங்க கர்த்தருக்கு பிரயோஜனமானவர்கள் அல்ல, கர்த்தருக்கு ஆசீர்வாதமானவர்கள் அல்ல. எந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்ற விரும்புறாருன்னா, யார் தன்னுடைய வாழ்க்கை என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யுங்கப்பான்னு சொல்லி அந்த பாத்திரம் நிரம்பி வழிய மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்க கையை நீட்டிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் அந்த வீட்டுக்கும் ஆசீர்வாதமானவர்கள், உலகத்துக்கும் ஆசீர்வாதமானவர்கள், தேவனுக்கும் ஆசீர்வாதமானவர்கள். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை தானே, என்ன ஒரு வாழ்க்கை தானே, திரும்பி வருவோமா? ஒரே இது தானே, என்ன ஒரு சகாப்தம் தானே, என்ன ஒன்னே ஒன்று. டேனியல் என்னை கொஞ்சம் எலும்புங்க, நீங்கள் தான் முன்னே இருக்கிறதுனால எக்ஸாம்பிள் சொல்லு. இந்த அண்ணன் வாழ்க்கை ஒருக்கா தானே, இவர் என்ன போயிட்டு திரும்பி வர முடியும்? ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில் இவங்க தான் உண்டு, தான் பிள்ளை, தான் மனைவி உண்டு தான் வீட்டுக்கு மட்டும் சம்பாத்தியம் பண்ணி போட்டுட்டே இருந்தாங்கன்னா இவங்க வாழ்ந்த பிரயோஜனம் உண்டா? நீங்கள் யோசித்து, நான் பேசுகிறத ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்க. என் மனைவி, என் பிள்ளை, என் வீட்டுக்கு தான் உழைப்பேண்டி இவங்க அப்படியே உழைச்சிட்டு இருந்தாங்கன்னா ஏதாவது பிரயோஜனம், இவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இருக்கிற வரைக்கும் மனைவி, பிள்ளை, குடும்பம், வீடு, இவ்வளவுதான். கண்ணை மூடி போறப்போ ஆண்டவர் சொல்ல, எனக்கு நீ என்ன உபயோகப்பட்டா, எனக்கு என்ன பிரயோஜனப்பட்டா, உன்னால எனக்கு என்ன ஆசீர்வாதம், உன்னால எனக்கு என்ன சந்தோஷம், உன் வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருந்தா, உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருந்தா, உன் மனைவிக்கு ஆசீர்வாதமா இருந்தா, எனக்கு எதுல பிரயோஜனப்பட்டான்னு கேட்கும்போது இப்படிதான் கையை கட்டிட்டு நிற்கணும். புரியுதா? ஆனா ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியத்துல இவர்கள் மற்றவர்களுடைய நலன் கருதி மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற விதத்துல வாழ்ந்தாங்கன்னா எங்க வாழ்க்கையில பிரயோஜனம் உண்டு. அப்படி வாழ்றீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்றீங்களா? ஆளுக்கு முன்ன தலையாட்டுறாங்க, வாழ்றாங்கன்னு நினைக்க கையை தட்டுங்க பாப்போம். நல்லா கையை தட்டி. கஷ்டப்பட்ட சொல்லுவாங்க, கஷ்டப்பட்ட அந்த ஏதாவது வீட்டுல கல்யாண வீடு வந்துட்டா ரொம்ப கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு. என்ன ஃப்ரீயா பண்ணியிருக்கிறீங்களா? ஃப்ரீயாவும் பண்ணியிருக்காங்களா? நல்லா கையை தான் தட்டுங்க பாப்போம். உட்காருங்க. அதான் ஆசீர்வாதம். நம்மளால மற்றவர்கள் பிரயோஜனப்படணும். பணம் இன்னைக்கு நம்முடைய கையில, இன்னைக்கு இன்னொரு நாள் இன்னொருத்தர் கையில. பணத்திற்காக நாமல்ல, நமக்காக தான் பணம். ஆசீர்வாதத்துக்காக நாமல்ல, நமக்காக தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு சொல்லுமா, முழு இருதயத்தோடு நேசிப்பேன், வேற ஒண்ணுமே இல்லை. இவ்வளோ கேட்டீங்க. யார் முதல் அன்பை அவர் மீது வைக்கிறாங்களோ, எந்த குடும்பம் தன்னுடைய முதல் அன்பை படைத்த தேவன் மேல வைக்குதோ அந்த குடும்பத்தை யாரும் அசைக்க முடியாது, அந்த குடும்பத்தின் உயர்வை யாரும் மட்டுத்தட்ட முடியாது, அந்த சந்ததிகளுடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் இரக்கத்தை காட்டிக்கிட்டே இருப்பார். நல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் உங்க சந்ததிகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கண்ணை மூடிட்டு போனா என்னுடைய குடும்பம் நாரீருமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளைகள் வாழாம பயிர்வாங்கள கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு சகோதரன், எந்த ஒரு சகோதரி, எந்த ஒரு குடும்பம் அவர் மேல முதல் அன்பை வைக்குதோ அந்த குடும்பம் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், என் சந்ததிகளை கர்த்தர் இந்த பூமியில் பலத்திருக்க செய்வார். ஆமாதத்துல மட்டும் இல்லை, உடனே பணத்துலாண்டி பார்க்க கூடாது, உடனே பணத்துலாண்டி பார்க்க கூடாது. சகல காரியத்துல தைரியத்துல தேவன் மேல வச்ச அன்பினால ஒரு நன்மை குறைபட விட்டுருக்க மாட்டாரு. பட்டினி கிடக்க விட மாட்டார். பட்டினி கிடந்தீங்களா? இந்த வருஷத்துல என் கையில காசே இல்லை, அதனால என் வாழ்க்கை தரம் குறைஞ்சு போச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? உண்மையா அவரை நேசிக்கிற பிள்ளைங்களுக்கு திரும்பி பார்த்தா இந்த வருஷத்துல என் கையில ஆசீர்வாதம் கிடையாது, ஆனா என் வாழ்க்கையில குறைவுங்கிற வார்த்தைக்கே இடையில்லாம என் ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தினாருன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியும். ஏதாவது குறைவு வச்சாரா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனுக்கு தலைவலிண்டி வந்துட்டுன்னா, ஒரு வியாதியண்டி வந்துட்டுன்னா, அன்னைக்கு ஒருத்தங்க ஒரு ஃபோன் காலில் சொல்கிறாங்க, தலை சுத்து மாதிரி தான் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சோம், போய் பார்த்து எல்லாம் பார்த்தாச்சு, ஒரு வியாதி இல்லை. ஆனால் என்ன பண்ணுதுன்னு தெரியல, பணம் போயிட்டே இருக்குது, விடுதலை இல்லை. இதான் பிசாசு கொண்டு வருகிற வியாதி, பிசாசு கொண்டு வர்ற போராட்டம். என்ன சம்பாதிச்சாலும்
லட்சக்கணக்கான பணத்தை, சரியா, லட்சக்கணக்கான பணத்தை மருத்துவமனையில கொண்டு போட்டு இன்னைக்கு எத்தனை பேர் தவிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு உயிரை பாதுகாக்க முடியாது, எத்தனையோ லட்சங்கணக்கு போட்டு. ஆனா ஆண்டவர் எந்த குறையும் இல்லாம, எந்த வருமானமே இல்லாட்டு கூட உங்க குடும்பத்தை வெற்றியா நடத்தினார்னா எவ்வளவு ஜீவன் உள்ளவர். இதுல இருக்கிற உண்மையை தான் பார்ப்பாரு. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்க செய்கிற தேவன். நல்லா கையை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை பார்க்க வேண்டிய காரியம் உலக பிரகாரமான செழிப்பு மாத்திரம் இல்ல. என் வாழ்க்கையில சமாதானம் குறைபட்டுச்சா, என் வாழ்க்கையில சரீர ஆரோக்கியம் குறைபட்டுச்சா, கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருஷத்தை என் கண்ணை ஆண்டவர் கூர்மைப்படுத்தி இருக்கிறாரா, வேதத்தின் ரகசியங்களை கற்று தந்திருக்கிறாரா, அவரோடு வைத்திருக்கிற அன்பின் ஆழத்துல கொண்டு போய் இருக்கிறாரா, ஒரு குழந்தை வளருகிறதை போல தேவ பிரசனத்துல நான் வளர்ந்திருக்கிறேன்னா, இதை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கை வளர 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 உங்க உலக பிரகாரமான காரியங்கள்ல கர்த்தர் வளர்ச்சியை உங்க கண் காணாம கட்டளையிட்டே இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, வளர்ச்சி கண்ணுக்கு தெரியாது. ஆனா தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை ஒரு கண்ணும் காணல, ஒரு காதும் கேட்கல, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, அவர் நல்லவர், வாக்கு மாறவே மாட்டார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் முதல் அன்பு நீங்க தான்ப்பா, முதல் அன்பு நீங்க தான். என்ன விசேஷ வீடு வந்தா என்ன, முதல் அன்பு நீங்க தான். என்ன நடந்தா என்னப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என் பெஸ்ட் அன்பு உமக்கு தான், என் பெஸ்டான வாழ்க்கை உமக்கு தான், என் பெஸ்ட் இடம் உமக்கு தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருதயத்துல இருந்து எத்தனை பேர் என் பெஸ்ட் அன்பு உமக்கு தான், என் முதலிடம்? கண்ணை மூடிட்டு ஐயா என் ஜீவனை தந்திருக்கிறீங்க, நல்லா குடும்பத்தை, மனைவிய, பிள்ளைகளை, கணவனை, பிள்ளைகளை தந்திருக்கிறீங்க, பெற்றோரை தந்திருக்கிறீங்க. என் முதல் அன்பு உமக்கு தான்ப்பா. நீர் வச்சிருக்கிற இடத்துல நீங்க தந்த குடும்பத்தையோ, நீங்க தந்த ஆசீர்வாதத்தையோ, நீங்க தந்த வாழ்க்கையோ, நீங்க தந்த எந்த மகிமையோ நான் வைக்க மாட்டேன். என் முதல் அன்பு நீங்க தான் பாண்டி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் பேச முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறாரு, இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். இருதயத்தில் தீர்மானம் எடுக்க முடியுதா? அதான் வெறித்தன அன்பு, அதான் அவர் மேல உள்ள பைத்தியம். என்ன நடந்தா என்னப்பான்னு, என்ன நடந்தான்னு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உருட்டி விட்டாலும் எழும்புவேன், நான் உருட்டி விட்டாலும் எழும்பி ஏசு நல்ல உருண்டி சொல்லுவேன். இத்தனை வருஷம் சொல்ல வச்சுட்டாரு. அடி நொறுக்கு தான். போன வருஷம் இந்த நாள்லாம் பயங்கரமான கால் சதைவு தான் பாருங்க. எல்லா இதுலேயும் அவர் நல்லவர்னு தான் சொல்ல வச்சாரு. ஆப்பா என் வாழ்க்கையில் இந்த பலவீனம், என் வாழ்க்கையில் இந்த அடி, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள்னு கேட்கறதுக்கு கர்த்தர் விடலை. அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு அவர் விடலை. வெறித்தன அன்பை தந்ததுனால்தான் இன்னைக்கும் சொல்றேன், கைவிடலை, கூட இருக்கிறார், தாங்கி பிடிக்கிறார். ஆமே சொல்லுங்க, அவர் நல்லவர். வாக்கரை வச்சுட்டு நிற்கவும் பயப்பட மாட்டேன், வீல் சேர்ல உட்காந்து பேசவும் பயப்பட மாட்டேன். கன்வென்ஷன்ல வீல் சேர்ல உட்காந்து பேசிட்டு வந்தாச்சு, வாக்கரோட நின்று பேசிட்டு வந்தாச்சு, புரியுதா? எதுக்கும் பயப்பட போறதில்ல. கீழே தள்ளி விட்டாலும் எளிமன்னு ஏசு நல்லவர்னு பேசுவேன். எந்த முதல் அன்பு அவர் தான். யாருக்காக வாழ்கிறோம்? எதற்காக வாழ்கிறோம்? யாருக்காக உழைக்கிறோம்? யாருக்காக குடும்பத்தை பயன்படுத்துறோம்? ஆண்டவர் தந்த கணவன், ஆண்டவர் தந்த மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் கிஃப்டானவங்க தானே. அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை நேசிச்சிட்டிங்கன்னா உங்களை சார்ந்தவர்களும் பரலோகம் வந்துருவாங்களே. அவர்களுக்கு பின்னாடி போகாம அவர்களுக்கு முன்னாடி கிறிஸ்துவனுடைய அன்பில வைராக்கியமா நீங்க நின்றுட்டீங்கன்னா உங்க நிமித்தமா அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துருவாங்களே. எவ்வளவு நல்லவர்னு. ஒரு உண்மையா அவரை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டுக்குள்ள அறக்குறையா ஆண்டவரை யாராவது தேடுறாங்கன்னா இருதயம் துடிக்கணும். அவரை நேசிக்காம ஏதாவது இருதயங்கள் இருந்துச்சுன்னா உள்ளம் துடிக்கணும். தான் உண்மையான அன்பு. அவருக்கு முதலிடம் கொடுக்காம உலகத்துக்கு முதலிடம் கொடுக்குறவங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க இருதயம் பற்றி எரியணும், தாங்கிக் கொள்ள முடியாம துடிக்கணும். அதான் உண்மையான அன்பு. நேசிக்கிறீங்களா? நீங்க அவரை நேசித்தால் அவர் உங்களை நேசிப்பார், செய்வார். நீங்க அவர் மீது அன்பு காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு செய்யக்கூடியதை அவர் செய்வார். உங்களை மற்ற யாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பட்சத்தில் இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய பிரதிபலனை அவர் தருவார். அன்பு காட்டுற பிள்ளைகளுக்கு அவர் அன்பு காட்டுவார். காது இருந்தும் கேட்காதவர் அல்ல, கண்ணு இருந்தும் காணாதவர் அல்ல, வாயிருந்தும் பேசாதவர் அல்ல, சர்வ வல்லமை உள்ளவரை ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மனுஷன் இல்ல, உலகத்தை படைத்தவர்.
சரியா? உலகத்தை படைச்சவர். தேவனுடைய பிள்ளை ஸ்ட்ராங்கா சொல்லும் உரிமை. அன்பு காட்ட காட்ட உரிமை பெருகிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அவர் மேல அன்பு காட்ட காட்ட அவர் மேல இருக்கிற அதிகாரம் பெருகிட்டே இருக்கும். ஆண்டவரை நேசிக்க நேசிக்க அவர் மேல இருக்கிற வைராக்கியம் பெருகிட்டு இருக்கும். ஆண்டவர் மீது அன்பு காட்ட காட்ட நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. சூழ்நிலையை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டீங்க. நடக்கும். என் அப்பா சொன்னாரு நடக்கும். எதை கண்டு பயப்பட மாட்டீங்க. நான் இப்ப போன வாரத்துல நினைக்கிறேன், அப்படியே வானத்தை பார்த்தேன். சாயங்காலம் இந்த மேகம் தெரிகிற நேரத்துல வானத்தை பார்த்துட்டு சொன்னேன், ஐயா ஒரு பொட்டு கீழே போட்டீங்கனாலே தாங்க முடியாது. அழிவுக்கு சொல்லல, ஒரு பொட்டு ஒரு முடி அளவு கீழே போட்டுட்டீங்கனாலே ஆசீர்வாதம் பெருத்துரும். ஆசீர்வாதத்தை தாங்க முடியாது. அந்த பொட்டுக்கு சொந்தம் இல்லப்பா, அந்த வானத்துக்கே சொந்தமா இருக்கிறேன். ஏன்னா அப்பா வானம் அவருடைய சிங்காசனம். நீங்க அந்த பொட்டுக்கு சொந்தம் இல்லை, வானத்தை படைத்தவருக்கு சொந்தமான பிள்ளை. சொல்லணும், வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனுடைய பிள்ளை. என்ன இந்த உரிமை, அந்த ஒரு அதிகாரம். பிசாசு சில நேரத்துல அழிப்பான். அப்படியே சூழ்நிலை பிரச்சனைனால அதை மந்தப்படுத்திடுவான். சொல்லணும், போய் உட்காரணும், நான் பிள்ளைப்பா, நான் பிள்ளை. பிசாசு என்ன சொன்ன என்ன, சூழ்நிலை என்ன சொன்ன என்ன, நான் பிள்ளை, நான் பிள்ளை, என்ன நான் பிள்ளை. இதை சொல்லி அறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விசுவாசம் வளர ஆரம்பிச்சிடும். அதான் அன்பு. அதான் கேட்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புறேன். அதனால நீ அன்பு காட்டு, உன் முழு அன்பை என் மேல வச்சிரு. சந்தோஷமா சரிங்க. ஆமென். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இங்க வந்து கணவர் நல்லா கை தட்டுறாருன்னா வீட்டுல போய் சொல்லக்கூடாது, சும்மா கையை தட்டக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. அப்படி கிண்டல் பண்ணி நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க. மனைவிமார் மூலமா கீழே விழுந்துருக்கிறாங்க. கணவன்மார் வீட்டுல போய் அங்க போய் இப்படி போடுறேன், இந்த கையை தட்டுறேன், இந்த சத்தம் போடுறேன், வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே கிண்டல் பண்ணக்கூடாது. குறை பேசுனீங்கன்னா மனைவி வாழ்க்கை கீழே விழுந்துரும். நல்லா கையை தூக்கி சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆற்றி தேற்றுங்கள். அல்லேலூயா. மனைவி ஒண்ணு பண்ணா கணவன் ரெண்டு பேசணும், மேல பேசணும், புகழ்ந்து பேசணும். கணவன் ரெண்டு செஞ்சா மனைவி நாலா பேசணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பலனா இருந்து தலையை கொடுத்துட்டீங்கன்னாக்கி சிங்காசனத்துல போயிடலாம். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். எந்த குடும்பம் ஐக்கியமா இருக்குதோ அந்த குடும்பம் தான் உயரும். அதான் சொன்னார், அன்பு முதலாவது தேவன் மேலவை. தேவன் மேல அன்பு வச்சுட்டோம்னா தானா வீட்டுல இருக்கிறவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ரெண்டாவது ஒரு கட்டான ஒரு காரியத்தை சொல்றாரு. கொஞ்சம் கஷ்டம்தான், வாயை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்தான். மொபைல் அது இதுன்னு பார்க்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, மொபைல் இல்லாம மனுஷன் வாழவே முடியல. என்ன கஷ்டம், அவ்வளவு கஷ்டமா தெரியுது. நேற்றுக்கு என் கையில இருந்த மொபைல் டிஸ்பிளே போயிட்டு, நானும் நினைச்சேன் நல்லா தான் இருந்துச்சு. காலையில பார்த்தா காலையில வசனத்தை அனுப்பி விடணும், ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்பி விட்டு பார்த்தா அனுப்ப முடியல. கீழே ஒரு லைன் போயிட்டு. நல்ல போனு. திருப்பி சரி நாகர்கோவில் போறெல்லாம் கடையில கொண்டு கொடுத்தா டிஸ்பிளே போயிட்டு. இதுக்கு மொபைல் வாங்கினதுல பாதி பணத்தை போட சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கையில மொபைல் இல்ல, அடுத்த அவ போன்ல மாத்தி தாரா. ஏன்னா ஆர்டர் போட்டா 10 நாள் ஆயிரும், இந்த டிஸ்பிளே சரி பண்ணா 10 நாள் ஆயிரும் சொல்றாங்க. சரி அவ போன்ல மாத்தி போட்டு தாரா. யோசிக்கிறேன், காருக்குள்ள இருந்தே யோசிக்கிறேன், இந்த போனை கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன வாழ்க்கை? இதையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனோட? என் பாட்டு இருந்தும் பாருங்க, நேற்றுக்கு போனை ரொம்ப தொடவே இல்லை. இன்னைக்கு போன் ஞாபகமே வரல. இல்லாட்ட பேக்ல தூக்கி போடுவேன், ஒன்னும் தூக்கல, வேணா எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். புரியுதா? கையை ஒய்த்து சொல்லுங்க, மொபைல்ல இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நான் ஜெயிக்க விரும்புறப்பா. கையை ஒய்த்துங்களா. எல்லாரு கையிலயும் மொபைல், யாரு கையிலயும் மொபைல். மொபைல் இல்லைன்னா வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலை. ரோட்டோரத்துல சாப்பாடு வாங்குறவங்க கையிலயும் மொபைல். திடீர்னு போன் கால் வருது, எடுத்து பேசுறாங்க. பிச்சை எடுக்கிறவங்க கையில மொபைல். இன்னைக்கு பொல்லாத பிசாசானவன் இப்படி ஜனங்களை தன் பக்கத்துல இழுத்துட்டான். மொபைல் இல்லை அப்படின்னா, போன் இல்லைன்னா வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலையில தள்ளிட்டான். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களா, உங்க கையில இருக்கிற போனை பிடுங்கிட்டு உங்களை அமைதியை விட்டா என்னால 2-3 நாள்னால இருக்க முடியும். ஏன்னா மொபைலே தேவை இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? சரியா? புரியுதா? மற்றவங்க யோசித்து பார்ப்போம். நம்மளை எவ்வளவு அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. என்ன மொபைல் எவ்வளவு நம்மளை அடிமைப்படுத்திட்டு. சில வருடங்களுக்கு முன்னாடி மொபைல் இல்லை,
மொபைல் கிடையாது. சில வருஷங்களுக்கு முன்னாடி மொபைல் இல்லை. இந்த 2001 2002 இந்த நாட்கள் எல்லாம் கையில இந்த சும்மா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப அரிது, ரொம்ப ரேர் தான். யார் கையிலையாவது தான் இருக்குது. அதுவும் இந்த நம்பர் ஃபோன் தான். என்ன இந்த டச் எல்லாம் ரொம்ப இப்பதான் ரீசெண்டா வந்துட்டே இருக்குது. இல்ல, ஆனா அந்த காலத்திலயும் நம்ம வாழ தானே செஞ்சோம். அந்த காலத்திலயும் நம்ம இருக்க தானே செஞ்சோம். இங்க இருந்து மும்பை போறாங்கன்னா 2 நாள் ட்ரெயின்ல போறாங்க. அந்த 2 நாள் அவங்கள பற்றி விசாரிக்கவே முடியாது. எப்படி இருக்கிறீங்க, ட்ரெயின் என்ன பண்ணுது, சாப்பிட்டீங்களா, கேட்கவே முடியாது. பாருங்க, அங்க போய் ஒரு லேண்ட் லைன்ல அவங்க போன் பண்ணாதான் நமக்கு தெரியும். அதுவும் இல்லாதவங்க போய் சேர்ந்து லெட்டர் எழுதினாதான், போய் சேர்ந்துட்டேன் லெட்டர் எழுதினாதான் லெட்டர் கையில வரச்சுலதான் தெரியும் சேர்ந்துட்டாங்க, பாதுகாப்பா இருக்கிறாங்க. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இல்லையே, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூழ்நிலை தானே இருந்துச்சு, எந்த வசதியும் இல்லாதபடி. ஆனா இந்த 25 வருஷத்துக்குள்ளாக, இந்த 30 வருஷத்துக்குள்ளாக முழு உலகத்தையும் பொல்லாத பிசாசானவன் தான் கண்ட்ரோல்ல எடுத்துட்டானே. இதை ஜெயிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம சொல்லணும், ஆண்டவரே ஒரு நாளும் மொபைல் என்ன அடிமைப்படுத்த கூடாதப்பா, இந்த மொபைல ஜெயிக்கிற ஒரு கிருபை தாங்க, அது இல்லாட்ட என்னால வாழ முடியும், அந்த பலனை எனக்குள்ள தாங்கேண்டி கர்த்தர்ட்ட கேட்டா நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையாய் இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். சில பையங்க போனை எடுத்தோம்னா பொம்பளை பிள்ளை பேர் தான், இந்த பையன் பேர் தானே இருக்குது, நம்ம சந்தேகமே பட மாட்டோம்னு. பையன் பேர் தானே வந்திருக்குது, சந்தேகமே பட மாட்டோம். விஞ்ஞானம் எவ்வளவு உயர்ந்துட்டு பாருங்க. சில பிள்ளைங்க பேரையே போட்டு வச்சிருப்பாங்க, சந்தேகமே பட மாட்டோம். சில பேர் மொபைல்ல போன் நம்பரே இருக்காது. புரியுதா? எவ்வளவு உலகம் உயர்ந்துட்டு தெரியுமா? நம்பரே வேண்டாம். பையனுக்கு ஒரு பிள்ளைகிட்ட பேசணும்னா அழகா ஜென்டிலா அழகான ஒரு பையனுடைய பேர். புரியுதா? ஒரு பிள்ளைக்கு சொல்லித்தரேன்னு நினைக்காதுங்க. இதெல்லாம் நான் பிள்ளைங்கள்ட்ட இருந்து படிச்ச காரியம், நான் ஜனங்கள்ட்ட இருந்து படிச்ச காரியம். நிறைய பேர் கையில மொபைல்ல நம்பரே இருக்காது. ஏன் இருதயத்துல நான் சில பேர்ட்ட நம்பரை கேட்பேன், அப்படியே நுனி நாக்குல பேசுவாங்க பாருங்க. எனக்குலாம் ஜி நம்பரும் தெரியாது, ஜெசி நம்பரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. போன்ல அடிச்சிருந்தா தான் பேசி விடுவேன். ஜி நம்பர் தெரியவே தெரியாது, சொல்ல தெரியாது. ஜெசிக்கு நம்பர் சொல்ல தெரியும், எனக்கு நம்பரை எனக்கு சொல்ல தெரியாது. யாராவது உங்க நம்பர் தாங்கன்னு சொல்லுவேன், நம்பரை கொடுமான்னு சொல்லுவேன். எனக்கு என் நம்பரை கேளுங்க, நம்பரே தெரியாது. எனக்கு போன் நம்பரே தெரியாது. கையில போன் வச்சிருக்கிற நம்பர் எனக்கு தெரியாது. ஆனா சில பேர்ட்ட நம்பரை கேட்டு பாருங்க, சில ஆம்பளை நம்பர், சில பொம்பளை நம்பர் போன்ல இருக்காது. எம்மா நுனி நாக்குல சொல்லுவாங்க பாருங்க அந்த நம்பரை. தப்ப முடியாத கொடிதான காலம், தப்ப முடியாத காலம். ஏசு நல்லவர். சொல்லுங்க, ஏசு நல்லவர். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லவர். நீ அவரை நேசித்தால் தேவன் உன்னை நேசிப்பார், நல்ல வாழ்க்கையை தருவார், நல்ல குடும்பத்தை தருவார், நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளை தருவார், நம்பிக்கைக்குரிய கணவனை தருவார், நம்பிக்கைக்குரிய மனைவியா வச்சிருப்பார், நம்பிக்கைக்குரிய கணவனா வச்சிருப்பார், நம்பிக்கைக்குரிய பிள்ளையா வச்சிருப்பார். கண்ணை மூடி தூங்கினாலும், கண்ணை மூடி அயர்ந்து நித்திரைக்குள்ள போனாலும் குடும்பத்தை குறித்து அந்த சந்ததிகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார். அன்னைக்கு ஒரு வாலிப தம்பி குறித்து ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, என் முன்னதான் நின்னா அவன் தவறான உறவுக்குள்ள இருக்கிறான், தவறான காரியங்கள் செய்யறான்ட்டு எனக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் அவனை கூப்பிட்டேன். சொன்னேடா, போனை தாண்டி கேட்டேன், என் கண்ணுக்கு முன்ன கண்ணிமைக்கு நேரத்துல எப்படி டெலீட் பண்ணான்னு எனக்கு தெரியாது. உண்மையில ஆச்சரியமா இருந்துச்சு. கண்ணு முன்னாடி டெலீட் பண்றான், அவ்வளையும் எப்படி பண்ணான்னு தெரியாது, அவ்வளவு புத்தி கூர்மையா இருக்கிறான். இப்ப என் கையில என்னாங்காண்டி இந்த போனை தர பாக்குறேன், ஒரு போன் கால் இல்ல, தவறான அவங்க சொன்ன நம்பருக்கு ஒரு மெசேஜ் இல்ல, எதுவுமே இல்லை. அந்த போன் அவ்வளவு சுத்தமா வச்சிருந்தான். நான் நினைச்சேன், இவ்வளவு புத்தி கூர்மை உனக்கு இருக்குது, இந்த கூர்மை நீ உலகத்துல ஆண்டவர் தந்த புத்தி நீ பயன்படுத்தினா எங்கேயோ போயிருப்பேன் என்று சொல்லி. நம்ம நினைக்கிறோம் மொபைல் எல்லாம் நீட்டா வச்சோன்னா நீட்டா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். இல்ல, அவரை நேசிக்கிற குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க உண்மையா இருப்பாங்களே தவிர, பணத்துக்கு பின்னாடி, வசதிக்கு பின்னாடி, பிழைப்புக்கு பின்னாடி, பணத்துக்கு பின்னாடி போற ஒரு குடும்பம் 2025 வாழ முடியாது. ஒரு குடும்பம் வாழ முடியாது. வேலைண்டி வேலைக்கு பின்னாடி போற குடும்பம் இனி வாழ முடியாது. ஆவியானவர் பேசுகிறார். பணத்துக்கு பின்னாடி போற ஒரு குடும்பம் உண்மையா இருக்க முடியாது. எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் பிசாசு தள்ளுகிற காலம் வருகிறது.
ஆனா என் தேவன் மேல உண்மையா முதல் அன்பை வைக்கிற ஒரு குடும்பத்தை கூட ஒரு பிசாசு தொட்டு அசைக்க முடியாது. கர்த்தர் ஜீவன் உள்ளவராயிருப்பார். நீ நேசி இயேசுவை. உன் வேலையை காட்டிலும் இயேசுவை நேசி. உன் பணத்தை காட்டிலும் இயேசுவை நேசி. உன் நேரத்தை காட்டிலும் இயேசுவை நேசி. உன் சரீர ஆரோக்கியத்தை காட்டிலும் இயேசுவை நேசி. உன் குடும்பத்தை கர்த்தர் வாழ வைப்பார். தலைமுறை தலைமுறையாய் வாழும். வர உண்மையா முதல் அன்புல வச்சு நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மனைவியை குறிச்சோ கணவனை குறிச்சோ பிள்ளைகளை குறிச்சோ பெற்றோரை குறிச்சோ கவலைப்படவே வேண்டாம். கண்ணை மூடிட்டு அவர் பின்னாடி போங்க. உங்க மனைவிய, உங்க கணவனை, உங்க பிள்ளைகளை, உங்க பெற்றோரை தகப்பன் பார்த்து கொள்வார். அசைக்க முடியாது. உங்க பேரை யாரும் கெடுக்க முடியாது. அசைக்கவே முடியாது. உலகமே வந்தாலும் அசைக்க முடியாது. நீ உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பார். கர்த்தரை நேசித்து பார். கர்த்தரை ஆராதித்து பார். முதல் இடத்தை கொடு. முதல் இடத்தை கொடு. அவரை ஆராதிக்க வர்ற நேரத்துல முதல் இடம் பிந்தி வராதுங்க. அசால்ட்டா வராதுங்க. இனி நிற்க முடியாது. நிற்கவே முடியாது. நிற்கவே முடியாது. நிறைய ஊழியக்காரங்க குடும்பத்துல பிசாசு கை வைக்க ஆரம்பிச்சுட்டான். நிறைய அறக்குறை விசுவாசிகளுடைய வாழ்க்கையெல்லாம் கை வைக்க ஆரம்பிச்சுட்டான். பதர்மதி பறக்கிற காலம் வருது. பதர்மதி. உண்மையா நேசித்து பார். யாரும் அசைக்க முடியாது. அசைச்சிரு வேண்டி பிசாசு வருவான். நம்ம நினைப்போம் அசைக்கப்பட்டுருமோ நினைப்போம். அசைக்கவே முடியாது. ஆட்டி பாப்பான். வேற அவருக்குள்ள இருக்குது. கண்மலையாக கிறிஸ்துவின் மேல வேற இருக்கிறதுனால எத்தனை வானமண்டலத்தின் பொல்லாதவர்களுடைய கிரிகள் வந்தாலும், எத்தனை மந்திரவாதிகள் எழும்பி அவங்க குடும்பத்தை அழிக்கணும்னு எத்தனைச்சு வந்தாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா ஜீவனுள்ள தேவன் மேல ஆழத்துல வேற ஒண்டிட்டீங்க. அன்பு, பெஸ்டான அன்பு அவர் மேல. சரியா? கலப்பட அன்பு இல்லை, முதல் அன்பு. இப்ப ரெண்டாவது ஒண்ணு பார்க்க போறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஒரு வார்த்தையை சொல்லி தருகிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7 நீ அவைகளை, எவைகளை அப்படின்னா 6வது வசனத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாய் புரியும். 6:6 இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. என்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. சரியா? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. எப்படி இருக்கிறீங்க? உங்க வீடு எப்படி இருக்குது? எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். எப்படி இருக்கிறீங்க? உங்க வீட்டுல யாரை குறிச்சு பேசுறீங்க? வீட்டுல என்ன பேசுறீங்க? எதை குறிச்சு பேசுறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் கொடுத்துட்டு இருக்கிறோம்? மற்றவங்களை குறிச்சு குறை பேசிட்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. மற்றவர்களை குற்றப்படுத்தி நம்ம வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கிறோமா? நம்ம வீட்டுக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளாய் உட்கார்ந்து, கணவன் மனைவி பிள்ளைகளாய் உட்கார்ந்து எதை பேசி கொண்டு இருக்கிறோம்? நாம் என்ன பேசி கொண்டு இருக்கிறோம்? நம்ம வீட்டுக்குள் இருக்கும் போது நம்முடைய வேலை எதை குறித்து இருக்கிறது? நம்ம சிந்தனை எதை குறித்து இருக்குது? இந்த வார்த்தையை யாரும் மாற்ற முடியாது. இதுதான் நம்மளை நியாயந்து இருக்க போகிறது. மறுபடியும் 6ல இருந்து தெளிவாய் பார்த்தோம்னா, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இருதயத்துல வந்தாதான் அவரை நேசிக்க முடியும். மூளையில இருந்து பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேரை பாருங்க, வசனம் சொன்ன உடனே வாசிப்பாங்க, வசனம் சொன்ன உடனே மனப்பாடமா பேசுவாங்க, செய்திய அப்படி அழகா வர்ணிச்சு பேசுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறாங்கன்னா வர்ணிச்சு அழகா பேசுவாங்க. இங்க இருந்து பேசி இங்க இருந்து மனப்பாடமா சொல்லி பிரயோஜனம் இல்ல. எத்தனை முறை வேதத்தை வாசித்து அந்த அறிவு இங்க இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. அவர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இருதயத்துல இருக்கா? இங்க இருக்கிற அந்த அறிவு இங்க வரணும். இங்க இருக்கிற வார்த்தை இங்க வரணும். இங்க இருக்கிற வசனம் இங்க வரணும். இங்க இருக்கிறவரை குறித்த அறிவு இங்க இறங்கி வரணும். அதான் சொல்லுகிறார், இருதயத்தில் இருக்க கடவுது. இருதயத்துல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நீ அவைகளை
உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. பிள்ளைகளுக்கு என்ன போதிக்கிறோம்? பிள்ளைகளுக்கு என்ன போதிக்கிறோம்? யோசித்து பாருங்களா. நம்ம பிள்ளைகளுக்கு எதை போதித்து கொடுக்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரங்க மோசம், அவங்க மோசம், சபையில இவங்க மோசம், நான் ஊழியக்காரங்க மோசம், இதை பிள்ளைகளோடு இருந்து பேசுறோமா? இதை பிள்ளைங்க பெற்றோரோடு இருந்து பேசுறோமா? நம்ம வீட்டுக்குள்ள இந்த பேச்சு வருதா? குற்றம் கண்டுபிடித்து பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வீட்டுக்குள்ள வருதா? இல்லைன்னா உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் கருத்துடைய வார்த்தையை போதி என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையின்படி ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பிள்ளைகளோடு போதித்து கொண்டு இருக்கிறோமா? வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஆண்டுடைய வார்த்தைகளை வசனங்களை தியானித்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போமே. யோசித்து பாருங்க. ஏன் நன்மைகள் இன்னும் தடைப்பட்டு இருக்குது? இன்னைய ஆசீர்வாதத்தின் வாசல் கதவு திறக்கப்படல? எதுக்கு என்ன நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படல? ஏன் நம்முடைய பிள்ளைகள் பூமியின் உயர்ந்த இடங்களில் என்ன குடியிருக்கல? ஏன் குடியிருக்கல? 11 வருஷம் ஆயிட்டு ஆண்டவரை அறிஞ்சு. சில பேருக்கு 8 வருஷம் ஆயிட்டு, சில பேருக்கு 5 வருஷம் ஆகுது. ஒரு மரத்தை நட்டும் நாளைங்களா, ஒரு தென்னங்கன்றை வாங்கி வைக்கிறோம். 5 வருஷத்துல அழகா காய்க்க வந்துடும். என்ன 5 வருஷத்துல அழகா தேங்கலாம் காய்க்க வந்துடும் 5 வருஷத்துல. இன்னைக்கு 11 வருஷம் ஆயிட்டு, 10 வருஷம் ஆயிட்டு, 9 வருஷம் ஆயிட்டு, 8 வருஷம் ஆயிட்டு, 7 வருஷம் ஆயிட்டு. நம்ம ஏன் இன்னும் கனி கொடுக்கல? ஏன் கனி கொடுக்கல? நம்முடைய வாழ்க்கை ஏன் கனி கொடுக்கிற வாழ்க்கையா மாறல? இங்க இருக்கிற யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவிச்சு நான் கொண்டு வந்து ஆத்துமாண்டி சொல்ல முடியுமா? நான் கூட்டிட்டு வந்த ஆத்துமா, நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு வந்த ஆத்துமா உள்ள இருக்குதுன்னு யாராவது தைரியமா சொல்ல முடியுமா? நான் ஆண்டவர்களை நடத்தின ஆத்துமா, இவங்க ஆத்துமாவை நான் சம்பாதிச்சிட்டேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள மலரும்படியா சபைக்குள்ள வந்து விட்டுட்டேன், யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சதுனா தான் யாராவது தைரியமா சொல்ல முடியுமா? என்னை கொண்டு கர்த்தர் பேசின வார்த்தைகள் மூலமா இந்த ஆத்துமா இன்னைக்கு திருச்சபைகளை வந்து வேறுண்டு ஆரம்பித்திருக்கிறது என்று யாராவது பேச முடியுமா? யோசித்து பார்ப்போமே. சொல்றார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து. சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய வார்த்தையை நீங்க கர்த்தாய் போதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கெட்ட வார்த்தை போடாது. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆமென். வாழ வைக்கிற தெய்வம் இயேசு, அற்புதங்களை செய்கிற தெய்வம் இயேசு. ஓட்டை இருந்துச்சுன்னா நன்மையை கெடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அது புரியுதா? அவனுக்கு வர ஓட்டையை தான் பார்ப்பான். எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர். தீர்மானம் எடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. சொல்லுகிறார். அந்த வசனத்தை திருப்பி போட. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு எப்படி இருக்கணுமா? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. பாருங்க, இது மட்டும் இல்லை, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. அட, வசனத்தை விட்டு விலகாதன்னு சொல்றாரு. விலகிறாத, ஆண்டுடைய வார்த்தை விட்டு விலகிறாத. உனக்கு ஆபத்து வந்துரும், பிசாசு உன்னை அழிச்சிருவான், நீ விலகி போயிராத. நீ ஜாக்கிரதையா கவனமா இருந்துக்க. 9வது வசனத்துல அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஏன் தெரியுமா? அதை பார்க்கும் போதெல்லாம் அறிக்கையிடுகிறோம். அந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் அறிக்கையிடுகிறோம். இப்படி இருக்கிற ஒரு வீடு கீழாகாது, அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. திருப்தியாய் நடத்துவார். சொல்லுங்க, திருப்தியாய் நடத்துவார். குறையே இல்லை. கண்ணு மூடி தைரியமா சொல்ல முடியும். புதிய புதிய வழிகளை திறந்து தருவார். அந்த குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஒளி விளக்காய் வைப்பார். அந்த சந்ததிகள் இந்த பட்டணத்துல புகழ்பெற்றவர்களாய் இருப்பார்கள், தேசத்தில் புகழ்பெற்றவர்களாய் இருப்பார்கள். அன்னாளுக்கு பிறந்த அந்த சாமுவேலை தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல, சமஸ்த இஸ்ரவேலர்களும் பெரிய தீர்க்கதரிசி என்று கண்டதை போல உங்க சந்ததிகள் இந்த உலகத்துல தீர்க்கதரிசி என்கிறதை உலகம் கண்டுகொள்ற விதத்துல கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். எப்படி இருக்குது நம்ம வீடு? யோசித்து பாருங்களா, எப்படி இருக்குது. இப்ப என்கிட்ட வந்து கேட்டா, இவங்க எப்படி நல்ல ஆண்டவரை நேசிக்கிற குடும்பமா அப்படின்னா, நான் எதை வச்சு சொல்லுவேன்? எதை வச்சு சொல்லுவேன்?
இது ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமா, ஆண்டவரை உண்மையா நேசிக்கிற குடும்பமாண்டி என்கிட்ட ஒருத்தங்க கேட்கறாங்கன்னு நினைக்கலாம். நான் எதை வச்சு சொல்லுவேன்? சொல்லுங்க, எதை வச்சு சொல்லுவேன்? அவங்களை குறிச்சு ஒருத்தங்க சாட்சி கேட்கறாங்க, என்கிட்ட வந்து கேட்கறாங்க, இந்த பையன் எப்படி, இல்லாட்ட இந்த பிள்ளை எப்படி, இந்த பையனுடைய தாய் தகப்பன் எப்படி, இந்த வீட்டார் எப்படின்னு என்கிட்ட வந்து கேட்கறாங்க. இவங்க ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறாங்களா, ஆண்டவர் மீது வைராக்கியம் வச்சிருக்காங்களான்னு என்கிட்ட கேட்கறாங்கன்னா நான் எதை வச்சு சொல்லுவேன்? எதை வச்சு? உங்களுடைய அந்தரங்க எனக்கு தெரியுமா? ரகசிய வாழ்க்கை எனக்கு தெரியுமா? ஆண்டவர் வெளிப்படுத்தலாட்டா ஒன்றும் தெரியாது. ஆனா எதை வச்சு என்னால சொல்ல முடியும்? உங்களுடைய கிரியைகளை வச்சு. அதான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய வாழ்க்கையை வச்சு. அதனால தான் சொன்னார், இவருடைய கிரியைகளினால் இவர்களை அறிந்து கொள்வீர்கள். ஆமென், சந்தோஷம், ஹல்லேலூயா. இவர்களுடைய கிரியைகளினால் இவர்களை அறிஞ்சு கொள்வீங்க. மரம் நல்லதா கெட்டதா என்று அதனுடைய கனிகளினால் அறியப்படும். அதே போல இந்த மனிதன் எப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவருக்குள்ள இருக்கிறானா, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவங்க வாழ்றாங்கிறது அவருடைய கிரியைகளினால் அறிந்து கொள்வீர்கள் சொல்றாரு. நீங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா அதையும் கண்டுபிடிக்க தெரியும். ஆண்டவரை நேசிக்கிறீங்களா, A to Z உங்களை குறிச்சு பேசலாம். ஏன் அதை ஆராய்ந்து அறியக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் தராம ஆத்துமாக்களை மேய்ப்பாயாக சொல்ல மாட்டார். உங்களை குறிச்சு சொல்லலாம். நீங்க எப்படிப்பட்டவங்க, எந்த ரேஞ்சில் இருக்கிறீங்க, ஆண்டவர்களை எப்படி வளர்ந்துருக்கிறீங்க, உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, எத்தனை சதவீதம் ஆண்டவர்களை தேறி இருக்கிறீங்க, உங்களுடைய வேறு எவ்வளவுக்குள்ள போயிருக்குது, நீங்க ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறீங்கிறத உங்க வாயில சொல்லண்டா மேய்ப்பன் சொல்ல முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். உங்களை மேய்க்க தானே தந்திருக்கிறாரு, உங்களை மேய்க்க தானே தந்திருக்கிறார். இத்தனை பேருடைய இரத்த பலி யார்கிட்ட கேட்பாரு? ஒரு பெரிய மேய்ப்பன் ஒரு 100 ஆடுகளை மேய்ப்பனுடைய கையில, அதனா ஆடுகளை மேய்க்கிறவங்க மேய்ப்பன் தான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக மேய்க்கிறவங்க மேய்ப்பன் தான். தந்துட்டு அந்த ஆடுகளை குறித்த காரியத்தை எஜமானன் யார்கிட்ட கேட்பாரு? பக்கத்து வீட்லயே போய் கேட்பாரு, பக்கத்து மேய்ப்பன்ட்டே போய் கேட்பாரு. ஒரே ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஒரு 3 மேய்ப்பன் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. 3 மேய்ப்பர்கள் ஆடை மேய்க்கிறாங்கன்னா எந்தெந்த ஆடை எந்தெந்த மேய்ப்பன் கையில கொடுத்துருக்கிறாரோ அந்த மேய்ப்பன்ட்ட கேள்வி கேட்பாரு. அந்த மேய்ப்பனுக்கு பக்கத்து ஆடை குறிச்சு தெரியாது, தான் கையில இருக்கிற ஆட்டை குறிச்சுதான் தெரியும். இது என்ன ஆடு, எப்படிப்பட்ட ஆடு, இந்த ஆட்டினுடைய தன்மை எப்படிப்பட்டது, இது தேறிடுமா, இதை கண்காணிக்கட்டும், இது வளர்ந்துருமா, எப்படிப்பட்ட ஆடுங்கிறது மேய்ப்பனுக்கு தான் தெரியும். புரியுதா? மேய்ப்பன்ட்ட போய் ஆடு கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? உங்க தொழுவத்தில் இருக்கிற ஆடு உங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்டா எப்படி இருக்கும்? சொல்லுங்க, ஏன் சிரிக்கிறீங்க? எப்படி இருக்கும்? அது வயசு கூட வயசு குறை அதெல்லாம் கிடையாது. ஏன்னா வயசு என்ன தெரியுமா? நான் கீழ்ப்படியணுமா? அப்போ ஆண்டவர்கிட்ட தான் கேட்டிருக்கணும். என் வயசு என்ன தெரியுமா? எதுக்கு இந்த மேய்ப்பன் கையில கொடுத்தீங்க அப்படின்னா சொல்லுவார், மறையா எடுத்து விடட்டான்னு கேட்பாரு. புரியுதா? வயசே கிடையாது. கர்த்தர் நல்லவர். வழி நடத்தும்படியாக தான் கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார், கற்று தரும்படியாய், பாதைகளை காட்டும்படியாய். அதான் சொல்லுகிறார், நீ அவைகளும் வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவாயாக. பிள்ளைகளோட என்ன பேசுறோம் இப்ப உங்களுக்கு தெரியும். நம்ம இருதயத்துல கையை வைங்க பார்ப்போம். திருப்பி அந்த வசனத்தை போடுமா, 8வது வசனம்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரும் இருதயத்துல கை வச்சு, கணவன் மனைவிட்ட, மனைவி கணவன்கிட்ட, பெற்றோர் பிள்ளைங்கள்ட்ட, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட என்ன பேசுறோம்? 7வது வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எத்தனை பேர் இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்க? இதுதான் என் வீட்டுல நடக்குது, வேற எதுவுமே என் வீட்டுல கிடையாது, இதை தான் நான் செய்யறேன், என் பலத்துக்கு மிஞ்சி இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க தைரியமா கை தூக்கவாகும். இந்த குடும்பங்கள் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றபடி ஏன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது, வசனத்தின்படி நடந்த அற்புதம். உங்களுக்கு புரியுதா? கஷ்டம்தான், நம்ம பிரயாசப்படணும். ஈஸியா வராது. ஏன்னா ஈஸியா ஆண்டவர் இழுத்துட்டு போவார்னு நினைக்காதுங்க. ரட்சிப்பு ஈஸியானது அல்ல. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? சர்ச்சைக்கு வரணும்னு நினைச்சாதான் வர முடியும், ஜெபிக்கணும்னு நினைச்சாதான் ஜெபிக்க முடியும், பைபிளை எடுத்து உட்கார்ந்து வாசிக்கணும் பிரயாசப்பட்டாதான் வாசிக்க முடியும்.
ஆண்டவரை நேசிக்கணும், பிரயாசம் எடுத்தாதான் நேசிக்க முடியும். ஆண்டவருக்காக செயல்படணும், தீர்மானம் எடுத்து பிரயாசப்பட்டாதான் ஆண்டவரை நேசிக்க முடியும். எல்லாம் ஈஸி இல்ல, ஈஸி இல்ல. நான் ஜோம்னு நினைச்சாதான் நான் ஜோம்ன முடியும். புரியுதா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாப்பா, ராத்திரி தூங்கிட கூடாது, அந்த ஒரு துடிப்புல இருந்தாதான் எழும்புற நேரம் எல்லாம் முழங்கல்ல நிக்க முடியும். நல்லா நீட்டா படுத்து தூங்கணும்னு நினைச்சுதான் தூங்கதான் செய்யணும். அல்லேலூயா. புரியுதா? ஈஸி இல்ல, சொல்லுங்க, ஈஸி இல்ல. பிரயாசப்படணும், ரட்சிப்புக்கு பிரயாசப்படணும், கஷ்டப்படணும், பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்ளணும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரே ஒரு வாழ்க்கைன்னு, ஒரே ஒரு வாழ்க்கை. உள்ளும் புறம்பும் நாம் தூய்மையா இருக்கணும்னு தகப்பன் எதிர்பார்க்கிறார். வெளி தோற்றம் எப்படி, அப்படியே உள் தோற்றம். உங்களை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். கையை வச்சுங்க, என்னை பார்க்கறதுக்கு ஒருவர் இருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன், என் அந்தரங்கத்தை கவனிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். என் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். என்னுடைய பார்வைய, என்னுடைய காதுல கேட்கிற வார்த்தைகளை ஆராய்ந்திருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். என் அந்தரங்க யாருக்கு தெரியாது, ஆனா என் அந்தரங்கத்தை கவனிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமே. அந்தரங்கத்தை பார்க்கிறவர் வெளியரங்கமா பதில் அளிப்பாராம். சூப்பரா இருக்கிறீங்களா? ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்குதா? அல்லேலூயா. இதான் யோசுவாவுக்கும் சொல்றார். யோசுவா 1:8 இதே வார்த்தையை தான் சொல்றார். 1:8 யோசுவா ஒரு பெரிய தேவனுடைய மனிதன். என்ன, மோசைக்கு அடுத்தால இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பரம கானானுக்கு நேராய் வழி நடத்திட்டு போனா ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் யோசுவா. எத்தனை பேருக்கு சாதிக்க ஆசை? பெரிய வீட்டை கட்டி, வாலிய பையங்களுக்கெல்லாம் ஒரு கற்பனை, பெரிய வீட்டை போடணும், நல்லா கார வாங்கணும், நல்ல அழகான மனைவியை கட்டணும், நல்ல அழகா பிள்ளைகளை பெற்று எடுக்கணும், நல்லா ஜாலியா வாழணும். எனக்கு ஒரு ஆசை, அந்த கல்யாணம் முடிஞ்சவங்களை வச்சு ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு, ஒரு புரோகிராம் நடத்தணும்னு ஒரு ஆசை. கல்யாணத்துக்கு முன்னே நிறைய மனக்கோட்டை போட்டிங்களே, இப்போ எப்படி கல்யாணம்னு சொன்னோன்னா பையன் வீட்டில் ஆனாலும் சரி, நிறைய நல்ல வீடுகளை அலங்கரிக்கிறது, சரி அழகா எல்லாம் டைல்ஸ் எல்லாம் போடுறது, நல்லா நீட்டா. நான் ஒரு கல்யாண வீட்டை பார்த்தேன். அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த டிசம்பர் இந்த டைம்ல தான் கல்யாணம், கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் இடையில. ஜனவரி டிசம்பர் 1லயே வந்துட்டாங்க. அந்த வீட்டுக்கு முன்னெல்லாம் இன்டர்லாக்கை போட்டு அழகா, தூரத்துல இருந்து அந்த குடும்பம் எங்க இல்லை, தூரத்துல இருந்து வந்து என்ன அழகா இந்த சாப்பாடு கொடுக்க போச்சுலையும் வறட்சிலையும் பார்ப்பேன். வேலை நடந்துகிட்டே இருக்கும். வந்தாச்சு, 1ஆம் தேதியே வந்தாச்சு. கல்யாணம் டிசம்பர், எனக்கு டேட்டு சரியா தெரியல, ஆனா கிறிஸ்துமஸும் நியூ இயருக்கும் இடையில தான். அப்படிதான் அவ்வளவு ஜாம் வீட்டை சுத்திகரிச்சது என்ன, வீட்டை அழகா அழகுபடுத்தினது என்ன, அதை மாத்திரம் இதை மாத்திரம் கொத்தி அந்த காம்பவுண்டை மாத்தினது என்ன. கல்யாணம் முடிஞ்ச அட பாவி, 1 மாசம் கூட வைக்கல. நல்லா இருக்கீங்களா? கேக்கா ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரைக்கும் அங்க உடைப்பு இங்க உடைப்பு, என்ன யாரோ பெரிய விஐபி வர மாதிரி. விஐபி உள்ள வந்த பிறகுதானே தெரியும் அது தேன் கொடுக்கா, அந்த தேள் கொடுக்கா, என்ன கொடுக்குங்கிறதுன்னு. நல்லாதான் இருக்கும். இப்போ கல்யாணம் ஓடி வந்தோடனே வீட்டை நான் நினைப்பேன், நிறைய வீட்டில் கல்யாணம் ஓடி வந்தோடனே பையன் வீட்டில் தான் மேக்சிமம் வேலை நடக்கும். நல்ல பிள்ளைங்க வந்துட்டா ரொம்ப அழகானது. ஒரு தாயார் மருமகளோட சாட்சி சொன்னாங்க. என்ன தரமா சொன்னாங்க, எனக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் தந்துட்டாரு, ஒரு பிள்ளைய தந்துட்டாரு. இந்த மருமகளும் அந்த தாயாருமா வந்தாங்க. சரியா? எனக்கு தெரியலன்னா நான் மகளா மருமகளான்னு தான் நினைக்கணும். நிறைய கண்ணீர் வடிச்சு ஜோம் பண்ணே காத்திருந்தேன். எனக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் தந்துட்டாரு. இப்படி இருக்கணும். சும்மா கொத்தி போடுறதெல்லாம் சும்மா இல்லப்பா தம்பிமாரு. கொத்தி போடுறது, வீட்டை பெரிய வீட்டை கட்டிடணும். ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, அவரை நேசிங்க, அவர் வீட்டுக்குள்ள வரணும். குடிசை வீடும் பங்களா வீடா மாறிடும், குடிசை வீட குட்டி பரலோகமா மாறிடும். உனக்கு சின்ன அறை இருந்தாலும் அந்த அறைக்குள்ள ஏசி இருக்கிறாருன்னா வரப்போகிற பொண்ணு அந்த வீட்டு அறை, அந்த ஒத்த அறையே பங்களாவை மாத்தி விட்டுருவா, பரலோகமா மாத்திடுவா. வீடை வச்ச வாழ்க்கை இல்லை, பணத்தை வச்சு வாழ்க்கை இல்லை. சரியா? கர்த்தர் வந்தாதான் வாழ்க்கை. நீ பெண்ணு தானே, இப்படிதான் உட்காரணும் சொல்லக்கூடாது, ஈகோவே இருக்கக்கூடாது. போன வாரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இடையில ஏதோ ஒன்று நைட்டு வச்சிருந்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த ஹோட்டல் காரியங்களே சொன்னாங்க. சீமண்ணன் தான் ஹோட்டலை பற்றி சொல்லிட்டு இருந்தார். நான் ஹோட்டலில் எப்படி இத்தனை நாள் வேலை செஞ்சேன் தெரியுமாக்கா, ஹோட்டல் எப்படி இருக்கும் தெரியுமா,
அவன் சப்பாத்தி மாவு இந்த பூரி அந்த புரோட்டா மாவை பிசைஞ்சிட்டு இருப்போம், தண்ணியா வேக்கும். அந்த வேர்வையோட தான் அந்த பூரி அந்த புரோட்டா மாவை பசைகிறது. அங்க இருக்கிற பொருள்லாம் என்ன பொருளுங்கிறது எனக்கு தெரியும். பழசெல்லாம் பூரி, பழைய பூரி. அந்த பூரி சாப்பிட்டேன் அன்னைக்கு தான். பூரி பழைய பூரியா இருக்கும், தூரெல்லாம் போட மாட்டாங்க. 2 நாள் 3 நாள் ஆனாலும் கீழே வச்சுட்டு கிழங்கு மேலே வச்சு புது பூரியை மேலே வச்சு கொடுத்துருவாங்க. நான் நினைச்சேன், ஹோட்டல்னாலே அருவருப்பாகக்கூடிய அளவுக்கு காதில் வந்துட்டு பயமா இருக்க ஹோட்டல் சாப்பாடுனாலே. உங்களுக்கு அழகா சமைச்சு, உங்களை அழகா கண்காணிச்சு, என்ன கெட்டு போன பொருளா இருந்தா தூர போட்டு நல்ல பொருளா இருந்தா உங்களுக்கு சமைச்சு தந்து உங்க சரீரத்து மேல அக்கறை காட்டுகிற இந்த சகோதரிகளுக்காக ஆண்களில் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் கையைத்தான் தட்டுங்களா. சில பேரை பார்த்தா தெரியுது, வீட்டுக்கு வந்தா தானே யாரு சமையல்னு தெரியும். சில பேர் தட்ட மாட்டுக்காங்க கைய. வீட்டுக்கு வந்தா பார்த்தா தானே தெரியும் சமையல் யாருண்டி. அப்படி சமைக்கிற ஆண்களுக்காக நல்லா கையை தட்டுங்க பாப்போம். எல்லாரும் தட்டுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் தந்த வாழ்க்கை. நல்ல கையை சொல்லுங்க, ஆண்டவர் தந்த வாழ்க்கை. யாரு சமைச்சா என்ன, 2 பேரும் இணைஞ்சா சமைச்சா என்ன, ஆண்டவர் தந்த குடும்பம். அல்லேலூயா சொல்லுங்க, அவர் நல்லவர். ஆண் சமைச்சா என்ன, பெண் சமைச்சா என்ன, 2 பேரும் இணைஞ்சு சமைச்சா என்ன, வாழ்க்கைங்கிறது ஒரு இருக்காதான். உங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்காதுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமானது, உங்க வாழ்க்கை இனிமையானது, உங்க வாழ்க்கை தேனில இனிமையான மதுரமாய் கருத்தை தந்திருக்கிறார். ஆமென். அதான் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துற நீ பெரிய ஆளா இருக்கலாம். ஆனாலும் அந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிற படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆமென். எவ்வளவு நல்ல தகப்பன. ஊழியக்காரங்கண்டி கிடையாது, பெரிய ஆட்களண்டி கிடையாது, எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவன் வழியை வாய்க்க பண்ணணும்னா, நீ ஆசீர்வாதமா இருக்குன்னா இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தியானித்து கொண்டு. நல்லா தாவீது அழகா 119வது சங்கீதம் 100வது வசனத்துல அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார். 119:100 உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தகப்பன் உலகத்துல யாருமே இல்லை. வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிறுத்தப்படும். புத்தியில ஒரு ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடிச்சு போடுறா. அதனால ஒரு வீடு ஆசீர்வாதமா மாறணும்னா ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் ரொம்ப முக்கியமானவங்க. அந்த கணவனும் இணைந்து அந்த வீட்டை கட்ட ஆரம்பிச்சுட்டா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய், ஒளிவிளக்கான வீடாய், மகிமையான ஒரு வீடாய், மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல உலகத்திற்கு எடுத்துக்காட்டான வீடாய் கர்த்தர் மாற்றி விடுவார். கடைசியா உன்னை பார்த்து அப்படி ஜெபிக்க போறோம். 22வது சங்கீதம் 3வது வசனத்துல 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் உங்க வீடு துதிக்கிற வீடா இருந்தா உங்க வீட்டுல சர்வ வல்லமையுள்ள தேவன் வாசம் பண்ணுவார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி, நல்ல கைகளை தட்டி முடிக்க போறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எந்த வீட்டுக்குள்ள துதி இருக்குதோ அங்க தேவன் சிங்காசனத்தை போட்டுருவார். திருச்சபைக்குள்ள துதிக்கிறோம், ஆவியானவர் அசைவாடுகிறார், கர்த்தர் தன்னுடைய மகிமையை காட்டி கொண்டு இருக்கிறார். உங்க வீடு துதிக்கிற வீடா இருந்தா உங்க வீட்டுக்குள்ள அவருடைய சிங்காசனத்தை வச்சிருவாரு. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே எழுந்தருளுகிறீர். உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய வீட்டில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதி இருக்கிற இடத்துல உங்க வீடு துதிக்கிற வீடா இருந்துச்சுன்னா போதும். உங்க வீடு கர்த்தரை மகிமைப்படுத்துற வீடா இருந்துச்சுன்னா போதும். உங்க வீடு கர்த்தரை ஆராதிக்கிற வீடா இருந்தா போதும். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தரை துதிக்கிற சத்தம் இருந்துட்டா போதும். உங்க உயர்வை யாரும் தடுக்க முடியாது. உங்க உயர்வை எத்தனை பிசாசு வந்தாலும் கட்டி வைக்க முடியாது. கர்த்தர் உயர்த்திட்டே இருப்பார். துதிக்கிற தேவ பிள்ளைங்க உயர்ந்துட்டே இருப்பாங்க. துதிக்கிற வீட்டை கர்த்தர் பாதுகாத்துட்டே இருப்பார். துதிக்கிற வீட்டுக்குள்ள பிசாசு செயல்பட முடியாது. துதிக்கிற வீட்டுக்குள்ள மந்திர கிரியைகள் செயல்பட முடியாது. துதிக்கிற வீட்டுக்குள்ள சாபத்தின் வல்லமைகள் கிரியை செய்ய முடியாது. ஒரு வீட்டுக்குள்ள துதி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டுல இருந்ததுனால கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டாரை ஆசீர்வதிச்சார்.
உங்க வீட்டுக்குள்ள கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் இருந்துட்டுனா உங்கள் நிமித்தமாய் உங்கள் வீட்டார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர் நல்லவர். இல்ல ஒரு அழகான ஒரு வசனத்தை பாருங்க, 35வது சங்கீதம் 18வது வசனத்துல தாவீது ராஜா அழகா சொல்றாரு. 38வது சங்கீதம் 35வது சங்கீதம் 18வது வசனத்துல மகா சபையிலே உம்மை துதிப்பேன். என்ன மகா சபையிலே ராஜா சொல்றாரு பாருங்க, மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன். ராஜா தாவீது உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்ன? தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், மகா சபையிலே உம்மை துதிப்பேன். அப்ப இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவா தாவீது இருக்கிறாரு. கீழே இருக்கிற அத்தனை அவர் கீழே இருக்கிற அமைச்சர்களை வச்சு கர்த்தரை தான் துதிக்கிறார். மகா சபையில உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். திரளான ஜன கூட்டத்துக்குள்ள நின்று உங்களை புகழ்வேன் ஆண்டவரே. அதனாலதான் அந்த மனுஷனால தைரியமா சொல்ல முடிஞ்சிச்சு. 2 சாமுவேல் 7:18வது வசனத்துல 2 சாமுவேல் 7:18 அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். எழும்பின்னு போமா. தேவரீர், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். யார் சொல்ல முடியும்? கர்த்தரை துதிக்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்ல முடியும். கர்த்தரை துதிக்கிற ஒரு தேவ மனுஷி சொல்ல முடியும். என் ஜீவனுள்ள மட்டும் கர்த்தரை நான் துதிப்பேன். என் ஜீவனுள்ள மட்டும் கர்த்தரை நான் துதிப்பேன். என் உயிர் இருக்கு மட்டும் நான் உண்மை துதிப்பேன் ஆண்டவரே. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உண்மை துதித்து கொண்டே இருப்பேன். எல்லாருக்கும் ஒரே போல்தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது. இந்த வார்த்தையை கவனமாய் கேட்டு இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். 4 வகையான நிலத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய இருதயம் உள்ளுள்ள இருதயமா இருந்துச்சுன்னா நிற்காது. கற்பாறையா இருந்தா தங்காது. வழியோரமா இருந்தாச்சுன்னா கேட்கறது நல்லா இருக்கும், வெளியில போனதோட எல்லாம் முடிஞ்சிடும். நல்ல நிலமா நீங்க இருந்து கவனிச்சிங்கன்னா 1 30 60 100 பலன் கொடுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையை உங்க குடும்பத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போறார். கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தேவரீர் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம். என்றைக்கும் மறைச்சிருப்பேன், என்றைக்கும் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பேன். என் வீட்டாரை நான் பார்த்திருக்க முடியாது, என் பிள்ளைகளை நான் பார்த்திருக்க முடியாது. துதிக்கிற இருதயம், துதிக்கிற உள்ளம் வீட்டை தேவன் பக்கமாக இழுக்கிறது. அந்த துதியினால் என்ன நிரப்புங்க பாண்டி சொல்லுங்க. அந்த துதியினால நிரப்புங்க. துதிக்கிற ஒரு தேவ பிள்ளை வீட்டுல இருந்த அந்த வீடே தேவன் பட்சமா திரும்பிடும். எஸ் லார்ட், கண்மலையானவரே, உள்ளத்துல இருந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தலாமா? நன்றிப்பா. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இதுவரை என்ன கொண்டு வந்தீங்களப்பா? என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவர். நல்ல கைகளை தட்டி மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரப்பி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அற்புதம் இதோ உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கி வரட்டும் ஐயா. காத்திருக்கிற காரியத்தில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுங்கப்பா. தடைப்பட்ட நன்மைகள் கடந்து வரட்டும் ராஜா. இப்பொழுதே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மதகுகள் உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு நேராக திறக்கப்படுவதாக. வாழ்க்கையில் ஆசீர்வாதம் திறக்கப்படட்டும் ஐயா. உயர்வுகள் திறக்கப்படுவதாக. ஆவிக்குரிய நன்மைகள் திறக்கப்படுவதாக. தடைகள் உடைக்கப்படுவதாக. நுகத்தடிகள் மறைந்து போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற மந்திர கிரியைகள் அழியட்டும் ஐயா. பிலிசுமிய கிரியைகள் அழியட்டும் அப்பா. வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசுடைய வல்லமைகள் அழிவதாக. இப்பொழுது அது நிர்மலமாக்கப்படட்டும் ஐயா. எந்த வைக்கிற ஆவியுடைய கிரியைகளா இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை குடும்பத்தை சேதமாக்க முடியாதபடி கர்த்தருடைய விடுதலை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு தெரியாதபடி முன்னோர்கள் செய்த மந்திர கிரியைகள், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் தவிடுபடியாய் மாறுகிறது. உங்க வீட்டுக்கு விரோதமாய் பலிக்காதபடி, பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலிக்காதபடி, உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் பலிக்காதபடி
மந்திர கிரியைகள் அழிகிறது இயேசுவின் நாமத்துல. மந்திர வல்லமைகள் அழிகிறது இயேசுவின் நாமத்தினால. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரப்பி முழு விடுதலையோடு கூட, முழு அற்புதத்தோடு கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நிரப்பட்டும் ஐயா. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. குடும்பத்தை புதிதாய் மாற்றுகிற தேவனுடைய கரம் செயல்பட்ட அன்புக்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை அறியாதபடி உடைய பிள்ளைகளுக்குள் இருந்த சில அருவருப்பான உணர்வுகள் வெளியேறுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அசுத்த உணர்வுகள் வெளியேறுகிறதப்பா, உமக்கு நன்றி. இவர்களுக்கு தெரியாதபடி இவர்களை தாக்கி கொண்டிருந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் ஐயா, அப்படியே அந்த தொண்டை பகுதியில் இருந்த அருவருப்பான ஐயா அந்த வாமிட்டின் உணர்வுகள் வெளியேறுகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மந்திர கிரியைகள் அழிக்கப்பட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். விரோதமாய் எழுமின விக்கிரக வல்லமைகள் செயலற்றபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி அப்பா. சுகத்தை கட்டளையிடுகிறீர், அதற்காக நன்றி. நீடித்த வாழ்வை கொடுத்து ஓட வைக்க போகிறீர், அதற்காக நன்றி. நானும் என் பிள்ளைகளும் இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம் என்று சொன்ன பக்தனின்படி என் பிள்ளைகளை இந்த பூமியில அடையாளங்களாய் அற்புதங்களாய் மாற்றுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி. உனக்குரோதமா எழுமின எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும். ஒரு வழியாய் வந்தது 7 வழியாய் ஓடும். நீ தோற்று போகவில்லை. கர்த்தர் வாழ்க்கையில ஜெயத்தை தந்துவிட்டார். கர்த்தர் ஜெயத்தை தந்துவிட்டார். இதோ சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்வேன் என்று சொன்ன தேவன் உங்க குடும்ப பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி இருதயத்தின் ஆழத்தில் சத்துது உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுத்த தகப்பனுக்கு நன்றி அப்பா. இந்த நாள்ல முழு விடுதலையை கொடுத்துட்டீங்களப்பா, முழு விடுதலையை கொடுத்துட்டீங்க. கர்த்தர் ஜீவனுள்ளவர், அடையாளப்படுத்தி அற்புதத்தை செய்து விட்டீர், அதற்காக நன்றி. நல்ல இன்னொரு விச கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள கரத்துல தர்றோம். அன்பு மாறாததப்பா. எங்களை தொடர்ந்து தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.